गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परम ब्रह्मा तस्मै श्री गुरुवे நமஹ. என்னுடைய பரம குருநாதரையும் உலகங்களுக்கெல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலர்டிகளையும் மங்கள கல்யாண மகாகணபதியுடைய பாதார பிந்தங்களையும் சரணடைந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோடாக் பக்தி சேனல் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம். மார்ச் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16, 2024 முதல் ஏப்ரல் 20 தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து வரக்கூடிய ஒரு 1.5 மாசம் 45 நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது. இந்த கிரக யுத்தம்னு நம்ம சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்லல. நம்ம சொல்லும் போது நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம், கிரக சேர்க்கைன்னு சொல்ல 6 கிரக சேர்க்கை 5 கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல, கிரக யுத்தம்னு சொல்றோம். ஏன் என்ற யுத்தம்ங்கிற வார்த்தையை எங்க சேர்க்கிறோம்னா, அன்பு நேயர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார். கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான். சுக்கிரனும் பகைதான், அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர். ஆனா அந்த செவ்வாய் ராகு அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க, கழகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க. பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார். பொதுவாகவே சனி செவ்வாய் சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த 1.5 மாசத்துல மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை கும்பத்துல இருக்கும். அது லக்னத்தை பொறுத்து அமையும். அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்க்கிறார்கள். அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது. இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே 2 பேர் வரணும். ஒன்னு சனி, இன்னொன்னு சூரியன், அப்புறம் செவ்வாய். கூட ராகுவும் அங்கே இணைகிறார். அந்த சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோடு இணைகிறார். அங்க சூரியன் ராகு நேர்பகை. அப்ப ராகு எங்க இருக்கிறாரு? மீனத்தில் இருக்கிறார். அப்போ மீனத்துக்கு 6ஆம் அதிபதி சூரியன். எதிரி ஸ்தானம், ரோகருண சத்துருன்னு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம். பொதுவாகவே 6 என்பது மாரகஸ்தானம். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னாக்கா, 6ஆம் இடத்துடைய சூரியன் ராகுவோடு இணைகிறார். அதோடு மட்டுமல்ல, புதனும் அங்க சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரனும் சேர்ந்துக்கிறாரு. அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த 4 கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்ற மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும், எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அதிகாரிகள், காவல்துறையா, அரசு அதிகாரிகளா, போலீஸா, யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நான் தான் போலீஸ், நான் போய் 2 பேரை காப்பாற்றணும் உள்ள போனவர் மாட்டிப்பார். இப்ப நம்ம நிறைய பாக்குறோம், நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவங்க உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க, அவங்களே போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிப்பாங்க. நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பாக்குறோம். தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரி பாக்குறோம். எல்லாம் நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனல்ல பாக்குறோம். இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறத நம்ம பாக்குறோம். அப்ப இதெல்லாம் யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்ல மாட்டிப்பாங்க. அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவங்களாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், யாருக்கெல்லாம் இந்த 1.5 மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும்,
எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்கள் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்கள், மேஷத்தை பொறுத்தவரை 11வது வீட்டுல லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்களை செவ்வாய் போய் நிற்கிறார். உடனே லாபஸ்தானம் எல்லாருக்கும் அதை கொட்டி கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு மேஷ ராசியில அரசியல் தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் நாம ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம். நம்ம நீங்களே பார்த்துருப்பீங்க. நாமளா முன் வந்து ஒரு சில பதிவுகளை கொடுத்துருப்போம். அது இல்லாம நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம இடத்துல அந்த ஜாதகம் பார்க்க வரும். வாராகி இடத்துல வருகின்ற பொழுது அம்பாளுடைய உத்தரவு சிலர்தான் கிடைக்கும். அப்போ அரசியல் தலைவர்கள் சட்ட சிக்கல்ல ஒரு மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அல்லது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்ல கவர்மெண்ட் ஜாப் எது வேணாலும் இருக்கலாம். நீங்க அதே போல அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் ஒரு சில சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்க வாய்ப்புகள் உண்டு. இவங்க என்னன்னா சொல்றதை கேட்க மாட்டாங்க. தனக்கு தெரியும், அவங்க பிரச்சனையே அதுதான். சனி பகவான் வந்து யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ வழிகாட்டுறதை இவங்க உள்ள கொண்டு போக விட மாட்டார். புத்திக்கு உள்ள கொண்டு போக விட மாட்டார். தடுக்கிறது சனி. இது இவங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அப்படிலாம் கிடையாது, நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும், இது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும், நாங்க அதுல வெளியில வந்தோம் இப்படின்னு இவங்களே அதை காலதாமதம் செய்து கொள்வார்களே தவிர அது சரியான பிராயச்சித்தமோ சரியான பரிகாரமோ இதை தடுக்கிறது சனி. இவங்க வெளியில வர்றதை தடுக்கக்கூடியது சனி. உங்களை சிக்கல்ல கொண்டு போய் விட்டது ராகு. உங்களை சட்ட சிக்கல்ல கொண்டு போய் விட்டது ராகு. அது பெருசா விளம்பரப்படுத்தினது சனி ராகு. இருந்தாலுமே கூட உங்களை ஏதாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறவர் அந்த குரு. இதுதான் அந்த கிரக யுத்தம்னு சொல்றது. அப்ப நமக்கு தெரிந்து எத்தனையோ மேஷராசி என்பவர்கள் அரசியல் தலைவர்கள், அரசாங்க பதவியில இருக்கக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், டெண்டர் பிசினஸ் எல்லாம் எடுத்து பண்ணாங்க. எத்தனையோ பேர் இந்த சட்ட சிக்கல்ல இருக்கிறீங்க. அந்த சட்ட சிக்கல் இருக்கக்கூடிய அன்பர்களே, இதெல்லாம் ஒரு நிவர்த்திக்கான காலம். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நிகழக்கூடிய காலம். பொதுவா இந்த மே மாசம் ஜூன் மாசம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். இந்த கிரக யுத்தம் முடியும் போது ஒரு கழகம் பிறக்கும். இப்ப இந்த ஒரு பதிவை கேட்கறீங்க, இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம்னு நீங்க நினைச்சுக்கலாம். இப்பவாது நம்ம ஒரு சொல்றதை கேட்போம், என்னதான் சொல்றாரு பார்த்தோம். உங்களுக்கு அந்த நல்ல நேரம் இருக்குமே ஆனால் நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணுவீங்க. நிச்சயமா அதுக்கான காதலை வாங்குவீங்க. அதுக்கான செயல்பாடுகள், அந்த விஷயத்தை எடுத்து அது என்ன வழிபாடோ என்ன பரிகாரமோ அது என்னவோ அதை எடுத்து செய்வீங்க. இல்ல அது இன்னும் காலம் கடக்குமே ஆனால் அப்ப கால நேரம் உங்களை இன்னும் இழுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். கால நேரம் இன்னும் உங்களை இழுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம். இன்னும் கால தாமதப்படுத்துதுன்னு அர்த்தம். அதே சமயத்துல இந்த 45 நாட்களும் உங்களுக்குள்ளேயே ஒரு புது கழகம் ஏற்படும். நீங்க யாருக்காக ஒரு நன்மைகளை செய்தீர்களோ, யாரு நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும், யாருக்காக நீங்க பாடுபட்டு உழைத்தீர்களோ, யாருக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்களோ அவர்களே கூட எதிரிகளாக மாறி விடுவார்கள். ஆனா அதுதான் நன்மை. நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன், இவ்வளவு கஷ்டம் நினைக்க, ஆனா அவங்க வந்து நம்மளை மதிக்கல, சமைக்கிறதுல கைவிட்டாங்க அப்படி நினைக்கவே நினைக்காதுங்க. நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பதை போல மேஷ ராசி அன்பர்களே, நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான், அல்லது பிரைவேட் ஜாப்ல இருந்தாலும் சரிதான், தனியார் துறையில இருந்தாலும் சரிதான், ஓன் பிசினஸா இருந்தாலும் சரிதான், வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரிதான், கௌரவமான பதவிகளில் ஒரு கவர்னர் அல்லது அதுக்கு மேல ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்தாலும் சரிதான், பதவி போட்டிகள், பதவி ஆசைகள், பதவியால வரக்கூடிய தொந்தரவுகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் ஆல்ரெடி நீங்க ஒரு சட்ட சிக்கல்ல வம்பு வழக்குல மாட்டிக்கிட்டு இருப்பீங்களே ஆனால் நிச்சயமா மேஷ ராசி அன்பர்களே அது வெளிவருவதற்கான ஒரு நல்ல கழகம் பிறக்க போகுது. அதை கண்டு ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பொதுவா இந்த கிரக யுத்தம் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, இந்த சூரியன் ராகு அதே போல இங்க சனி செவ்வாய் சேர்க்க இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா,
அரசியலிலே அந்த பதவி போட்டிகள் அதிகமானதாக இருக்கும். பதவி போட்டிகள் கொஞ்சம் அதிகமான போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும். ஃபெமிலியாரிட்டினா ராகு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி, ஒரு பெரிய ஃபேமஸ் செலிபிரிட்டி அப்படி வச்சுக்கோங்க. சூரியன் ராகுவை தாண்டிய செலிபிரிட்டி. அப்ப 2 செலிபிரிட்டியும் பகைக்கிறவங்களா ஒன்னா உட்காரும் போது அந்த இடத்துல பிராக்டிக்கலா அறிவுபூர்வமா இப்போ நம்ம சயின்ஸ்லயே பார்ப்போம். அப்போ 2 ஒளி வீசுக்கு ஒரு கிரகங்கள் 2 உட்கார்ந்து இருக்கும் போது இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிற அந்த போட்டி தான் அங்க நிலவும். அப்போ மேஷ ராசி என்பவர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். சாதாரண குடும்ப பெண்ணாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம். மெயினா எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா, அப்படிங்கிற சீட்டு கிடைக்குமா, எனக்கு நான் இப்ப ஜெயிக்க முடியுமா, செலவு பண்ணலாமா, இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு. அதுக்கு நிறைய போட்டி பொறாமைகள் இருக்கு. சாமி நாம் இது எப்படி புடைச்சிட்டு உள்ள போறது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட வருது. அம்பாள் இடத்துல வாராகி இடத்திலே நிறைய கேள்விகள் வருகின்றது. அப்போ மேஷ ராசி அன்பர்களே, இந்த கிரக யுத்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க ஏதாவது ஒரு குருவை நீங்க பின்பற்றணும். எனக்கு அவர் தெரியும் இவர் தெரியுன்றதை விட இந்த மாதிரி உண்மையை உடைச்சு சொல்றோம். சார் இப்படிதான் இருக்கும், நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். யார் உண்மையை எடுத்து சொல்றாங்களோ அவங்களும் நீங்க பின்பற்றணும். சும்மாவது மகிழ்ச்சிக்காகவாது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சூப்பராகிடுவீங்க, ஒரு பெருமை பேசுற விஷயம் கிடையாது. ஒரு பாதிப்பு, ஒரு புண்ணு வந்திருக்கு, ஒரு ரணம் ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு மருந்து தான் ரொம்ப முக்கியம். நீங்க அதெல்லாம் மருந்தே போடாதீங்க சார், சூப்பர் ஆகிடும் சார், தானா ஆகிடும் சார் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அதனால உங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இது இப்படித்தான் நிதர்சனமா எடுத்து பயப்படாம தெளிவா எடுத்து சொல்லணும். அந்த மாதிரி ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து பின்பற்றுவீர்களே ஆனால் அடுத்தடுத்த நன்மைகள் நடக்கும். முதல்ல நடந்த விஷயங்களுக்கு பரிகாரம் பிராயச்சித்தம் ரொம்ப முக்கியம். அதை செய்து இந்த கிரக யுத்தம் மேஷ ராசிக்கு எச்சரிக்கை ராசியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, மேலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும், அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவர. அன்பார்ந்த ரிஷப ராசி நேயர்கள், ரிஷபத்தை பொறுத்தவரையிலே இந்த கிரக யுத்த காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம். நான் சொன்னேன், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு ரொம்ப அதிகாரம் எல்லா அதிகாரமும் அவங்க கையில தான் இருக்கு. சட்டம் அவங்க கையில தான் இருக்கு. நீதித்துறை, வக்கீல், அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ், இவங்களாம் சட்டம் அவங்க கையில தான் இருக்கு. சட்டமே அவங்களுக்கு தெரியும்னா அவர்கள் கூட சட்ட சிக்கல்ல மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதனாலதான் அந்த காவல்துறை, ஏன் காவல்துறையை சொல்றோம்னா, சனி செவ்வாய் காவல்துறை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சூரியன் சம்பந்தப்படுறாரு. இல்ல ஒரு பெரிய பியூட்டி என்ன தெரியுமா, அந்த சனி இப்ப ராகுவுடைய சாரமான சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாங்க. யாரு? சனி. அப்போ ரிஷபராசி என்பவர்களே, என்னைக்கு இந்த செவ்வாய் பகவான் சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரோ அன்னைக்கு நீங்க கவனமாக இருக்க வேண்டும். அப்போ ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 14 தேதி வரை ரொம்ப டஃபான பீரியடா இருக்கும். அதே போல மேல இருக்கக்கூடிய சூரிய பகவான் உத்திரட்டாதி நட்சத்திர சனியுடைய நட்சத்திரத்துல எப்போ டிராவல் பண்றாரோ அங்க ரொம்ப நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனாலதான் இதை கிரக யுத்தம்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ரிஷப ராசி அன்பர்களே, 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை, சூரியன் ராகு லாபஸ்தானத்துல சேர்க்கை, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். கையில இருக்கக்கூடிய காசு பணம் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பணங்காசா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், வீட்டில் வைக்கிறத விட இங்க பேங்க்ல கொண்டு வச்சா சிறப்பு, லாக்கர்ல வச்சா சிறப்பு. பாதுகாப்பு ரொம்ப. உங்க பணங்காசு, பொருள், பதவி, பட்டம் இதெல்லாம் ஜாக்கிரதை, எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பா நம்ம சொல்லணும்னு சொன்னாக்கா, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, சூரியன் ராகு சேர்க்கை ரிஷபராசியை பொறுத்தவரையில பதவி போட்டிகள் அதிகரிக்கும்.
நிறைய பதவி போட்டிகள் அதிகரிக்கும். தேவையில்லாத புது எதிரிகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நீங்க பதவி போட்டி எல்லாரும் பதவியை பொறுத்தவரையிலும் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். நாமளும் கொஞ்சம் உள்ள போய் ஒரு சீட்டு வாங்கி வந்துடுவோம், நாமளும் ஜெயிச்சுட்டா அப்படின்னு. நேற்று வரலாம் அவங்க கூட இருப்பான். நீங்க உங்களை எதிர்த்து நாளைக்கு அவன் நிற்க ஒரு அப்ளிகேஷன் போடலாம், விண்ணப்பம் போடலாம். அப்போ இது அந்த மாதிரியான யுத்தத்துக்கான நீங்க அவனுக்கு போய் சண்டை பிடிக்க நீ ஏன்டா போட்டேன்னு கேட்பீங்க. நாளைக்கு உங்களுக்கு அவங்க கூட வேலை செய்ய மாட்டாங்க. இந்த மாதிரி இது எல்லா இடத்திலும் இருக்கும். ஒரு டிபார்ட்மெண்டா இருந்தாலும் இருக்கும், ஒரு வேலை செய்யற இடமா இருந்தாலும் இருக்கும், ஒரு குடும்பமா இருந்தாலும் இருக்கும். குடும்பமா இருந்தா ஃபேமிலியில உங்க தம்பி உங்க சொல்ற பேச்சு கேட்டிருப்பாரு, இல்லை அவங்க உங்க பசங்க உங்க சொல்ற பேச்சு கேட்டிருப்பாங்க. இன்னைக்கு உங்களை ஏத்த நிற்கும். இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். நான் ஏதோ ஒரு அரசியலுக்கு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க சினிமா துறையாக இருந்தாலும் சரிதான், கலைத்துறையாக இருந்தாலும் சரிதான், அதே போல மீடியா துறையாக இருந்தாலும் சரிதான், குடும்பமாக இருக்கலாம், அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், தனியார் துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், குறிப்பா தொழில் செய்யக்கூடியவர்கள், பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அது உள்நாட்டிலேயா இருக்கலாம், வெளிநாட்டிலேயாக இருக்கலாம். இப்போ ரிஷபராசிக்கு இந்த பிசினஸ்ல எல்லாம் எப்படி இருக்குங்கிறது நிதர்சனமா நம்மளால சொல்ல முடியும். யாரும் நம்மள மாதிரி ஓப்பனா சொல்றது கிடையாது. பாக்குறவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போறாங்க. தவிர இவங்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா சந்தோஷமான செய்திகளை கேட்டுப்போம் அப்படின்னு பாசிட்டிவான விஷயங்களை காதல வாங்கிக்கிறேன். பட் இதுல இருந்து இந்த துன்பத்தில இருந்து நாம எப்படி வெளியில வர்றது, இந்த கிரக யுத்தம்னு போட்டுக்கிறாங்களே, இதை நாம எப்படி ஜெயிக்கிறது, இந்த யுத்தத்துல நாம எப்படி சாமி ஜெயிக்கிறது? இப்ப இந்த பதிவுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி ஒரு கிரக யுத்தம் வருது. குறிப்பா இந்த அரசியல் தலைவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், நல்ல பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க, நல்ல போஸ்டிங்ல இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு கடுமையான காலம் அல்லது எச்சரிக்கையான காலம் வருகிறது. இதை எடுத்து சுட்டி காட்டுவதுதான் நம்மளுடைய வேலை. அப்ப இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஆமா சாமி, நீங்க சொல்றது கரெக்ட். எனக்கு அப்படிதான் பதவியால ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு, போஸ்டிங் போட்டி போறாமல ஒரு வம்பு வழக்கு வந்திருக்கு, நம்ம அதை ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிக்கலாம். அதுக்கு வழிவகைகள் இருக்கு. இவ்வளவு தூரம் எடுத்து வழிகாட்டக்கூடிய அம்பாள் அன்னை வாராகி நிச்சயமா உங்களுக்கு கைவிட மாட்டாங்க. அதுக்கான அந்த பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் வெளிவருவதற்கான வாய்ப்பையும் வழியையும் அம்பாள் காட்டுவாங்க. அப்ப அது எப்பேற்பட்ட சட்ட சிக்கலாக இருந்தாலும் அல்லது கூட்டு தொழிலாக இருந்தாலும் அல்லது பணங்காசு சம்பந்தப்பட்டது, ஒரு 10 பேர் காசு இருக்கு, ஒரு 100 பேர் பைசா ஒன்னா கலந்து இருக்கு, அந்த மாதிரி ஒரு பெரிய அமௌண்டா இருந்தாலும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனையாக இருந்தாலும், நிச்சயமாக ரிஷப ராசி என்பர்களே, உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து, இப்போ யாரெல்லாம் சௌக்கியமா சந்தோஷமா இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த பதிவு தேவைப்படாது. ஏன்னா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்காங்க. யாரு கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு வழிகாட்டுவதுதான் அம்பாளுடைய வேலை, அதுதான் அடியனுடைய வேலை. அப்போ உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், அது சட்ட சிக்கல், குடும்பத்துல சிக்கல் இருக்கலாம், போட்டி பொறாமைகள் இருக்கலாம், வேற ஏதேனும் சிக்கல்ல போய் நீங்க மாட்டியிருக்கலாம். அப்படி அந்த மாதிரி சிக்கல்கள்ல இருப்பீர்களே ஆனால் ரிஷபராசி என்பர்களே, இந்த 45 நாட்கள் மார்ச் 16 இருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலும் இந்த சட்ட சிக்கல்ல கடுமையான காலங்களில் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். நிச்சயமா இந்த மாதிரி துன்பங்கள் இருக்குமே ஆனால் அது வெளிவருவதற்கு நிறைய வாய்ப்புகள், வழிபாடுகள் உண்டு. உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு அன்னை வாராகி இடத்திலே வாருங்கள். அன்னை வாராகி உங்களுக்கு வழிகாட்டுவாள், சந்தோஷமாக வாழ வைப்பாள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி. மிதுன ராசி என்பர்களே, இந்த கிரக யுத்தம் மிதுன ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 9வது வீட்டுல இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை 9வது வீட்டுல நிகழ்கின்ற காரணத்தினாலே
அந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு அல்லது மிதுன லக்னத்துக்கு எத்தனாம் பாவங்க? 6, 11 கூடையவன். அப்ப ஏற்கனவே அந்த செவ்வாய் அசுபராகத்தான் வருகிறார், மிதுன லக்னமானாலும் மிதுன ராசியானாலும். அப்ப 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியோடு இறை. அப்ப நிச்சயமா மிதுன ராசி என்பவர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னொரு பக்கம் 3ஆம் அதிபதி சூரியன். அந்த 3 சூரியன் அவர் உங்களுடைய ராசிநாதனுக்கு நண்பனா இருக்கலாம், அது கவலை இல்லை. இங்க யுத்தம் எப்படி நடக்கணும்னா, யார் கூட எந்த வீட்டு ஆளோட யார் சேர்றாங்க. அப்ப 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய அசுபரான சூரியன் யார் கூட சேர்றாருங்க? 10ஆம் இடம் என்று சொல்ல கர்மஸ்தானத்துல ராகுவோடு இணைகிறார். அப்ப இந்த 9, 10க்குமே ஒரு தர்ம யுத்தம் நடக்கும். அவ மிதுன ராசி என்பர்களே, இது தர்ம யுத்தத்திற்கான காலம், தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான காலம். நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், நீங்க தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம், அல்லது பிசினஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், சிட் ஃபண்டா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், கமிஷன் பிசினஸாக இருக்கலாம், ஜாயின்ட் வெஞ்சரா இருக்கலாம், கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம். சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க, ஒரு லாபம் கிடைக்கும், மொத்தம் மட்டும் 8 போயிடும், உங்களை ஏமாத்தி விட்டுருவாங்க. அப்போ இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான யுத்தத்திற்கான காலம். உங்க சைடு நியாயம் இருக்கும், ஒரு தர்மம் இருக்கலாம், எதிராளி அதர்மமா இருப்பான். நீங்க போய் சாமியை வேண்டுவீங்க, சாமி அதர்மம் ஜெயிக்குது, தர்மம் தோக்குது, தர்மமே இல்லையா, தர்ம தேவதைய குழம்புதான் முடியும். அப்ப நீங்க இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த சனி செவ்வாய்க்கும் சூரியன் ராகுவுக்கும் உங்க ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ, எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணுமோ, அல்லது ஜெயிக்கிறதுக்கான என்ன வழிபாடோ பரிகாரமோ அதை அறிந்து புத்திசாலித்தனமா செஞ்சோம்னா அதுதான் ஜெயிக்கிறதுக்கான வழி. அப்போ இதை மன கவலைப்படுவதற்கோ அல்லது வாக்குவாதம் பண்றதுக்கோ தர்ம தேவதைகிட்ட போயிட்டு சாமிகிட்ட போயிட்டு சொல்றதுக்கான பரிகாரங்கள் கிடையாது. அப்ப மிதுன ராசி என்பவர்களே 9ஆம் இடம் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்ம ஸ்தானங்களுடைய யுத்த காலம். அப்ப நீங்க செய்யக்கூடிய வேலைகள், வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல யுத்தமா இருக்கலாம், அதே போல தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பிசினஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல பிரச்சனையா இருக்கலாம், அதே போல இந்த ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்துறாங்க, அவங்களுக்கான ஸ்கூல் டீச்சர் ப்ரொஃபஸர் அங்கேயும் பிரச்சனை இருக்கலாம், அட்வொகேட்ஸா இருக்கலாம், நீதியரசர்கள் அங்கேயும் பிரச்சனை இருக்கு. நிறைய ஜட்ஜ் நம்ம பார்க்கிறோம், அன்னை வாராகி இடத்துல பலம் பெற்றவர்கள் ஏராளம், நிறைய ஜட்ஜஸ் நம்ம பார்க்கிறோம். அதே போல ஆடிட்டர்ஸ். அப்போ இன்னும் சொல்ல போனா அந்த சனி செவ்வாய் சூரியன் சொல்றதால பெரிய பெரிய டாக்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்ஸ், இன்னும் சொல்ல போனால் அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை சார்ந்தவங்க, மீடியா துறையை சார்ந்தவர்கள், அதே போல பில்டர்ஸ், கட்டுமான தொழில செவ்வாய், சனி செவ்வாயினால இரும்பு சேர்ந்தோம், மண்ணு சேர்ந்தோம், பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா சூரியன் சேர்த்துக்கணும், சூரியன் ராகு அரசியல் கண்டிப்பா உண்டு. இப்ப போய் மிதுனராசி நண்பர்கள் அவன் சீட்டு வாங்கிக்கிற சாமி, நான் போய் கொஞ்சம் பணம் செலவு பண்ணிட்டு வர சாமின்னா அந்த புத்திசாலித்தனமா இருக்காது. இப்ப எனக்கு நான் ஒரு சீட்டு வாங்கலாமா, நான் போய் எலெக்ஷன்ல நிக்கலாமா, இதெல்லாம் அங்க உங்க ஜாதகம் தான் முடிவு பண்ணும். அப்ப அதற்கான எச்சரிக்கையான பதிவு அப்படின்னு வச்சு, அப்படி இல்லை நிறைய மிதுன ராசி என்பவர்கள் நிறைய சட்ட சிக்கல்ல வம்பு வழக்குல போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. தேவையில்லாத வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், அதை போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அதுல இருந்து வெளிவருவதற்கான என்ன வழி? அல்லது நல்லா போயிட்டு இருந்தது சாமி, நீங்க சொன்னீங்க அந்த மாதிரிதான் இப்போ செவ்வாய் உள்ள வரப்போறான்னு ஏதோ சொல்றீங்க, அதனால இப்பதான் சாமி ஒரு பிரச்சனை புதுசா உருவாக்குது
அப்ப தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல, பிசினஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல, உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும், அதே போல தனியார் தொழில் செய்யக்கூடியவர்கள், பிசினஸ் அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள், குடும்ப பெண்கள், ஃபேமிலியில இந்த சனியும் செவ்வாயும் சூரியன் ராகுவும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், குறிப்பா அரசியல் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். யார நீங்க ரொம்ப அதிகமா இப்ப போஸ்டிங் பதவியை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் இந்த ஆசை உண்டு. கடைக்கூடி தொண்டனா இருந்தாலும் வேலை செய்யறவனா இருந்தாலும் அவனுக்கு அந்த ஆசை இருக்கும், நாமளும் ஒரு அடி ஜெயிச்சுட்டு போவோமே அப்படின்னு. அப்போ நீங்க யார் இடத்துல நம்பிக்கை வைக்கக்கூடாது, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்க எப்படி நடந்துக்கணும், சாமி நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டு, நான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கேன், நீங்க சொன்னது அப்படியே எனக்கு கரெக்டு, இது ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு, நான் இப்படிதான் ஒரு சிறை தண்டனையில தான் இருக்கேன், அல்லது ஜாமீன்ல இருக்குல்ல, ஜாமீனுக்கு முயற்சி பண்றேன், இல்ல அது வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு, இல்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும்னு தெரியல. நீங்க அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், போலீஸா இருக்கலாம். அப்போ நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் மிதுன ராசி அன்பர்களே, இந்த கிரக யுத்த காலம் என்பது ஒரு பெரிய கலகம் பிறக்கும். அந்த கலகம் பிறந்து அந்த கலகத்தால் ஒரு நன்மை கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்ப எச்சரிக்கை தேவை மிதுன ராசி அன்பர்களே. இதுல இருந்து எப்படி சாமி வெளியில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். எல்லாரும் நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அதே சொல்லிட்டு போயிட்டாங்கன்னாக்கா உண்மையை யார் சொல்றது, உனக்கு யார் மணி கட்டுறது? அந்த மாதிரி ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நீங்க தான் சாமி எனக்கு வழிகாட்டணும், அந்த பிரச்சனைல இருந்து நான் வெளியில வரணும் அப்படிங்கிறத சொல்லி அவங்க வழி சொல்லக்கூடிய அந்த பரிகார பிராயச்சித்தங்களை மனமு வந்து முழு நம்பிக்கையோடு, அலட்சியம் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவரன். கடகராசி என்பர்களே, கடகராசியை பொறுத்தவரையில் இந்த கிரக யுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு 40% கடகராசி அன்பர்களுக்கு இது யோகமான காலமாகவும் அதிர்ஷ்டமான காலமாகவும் அமையும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, 40% கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அல்லது திடீர் யோகத்தை கொடுக்கும். காரணம் என்னன்னா 5-9 தொடர். 2ஆம் அதிபதி தனஸ்தான அதிபதி 9வது வீட்டுல ராகுவோடு இணைகிறார். அவர் எப்போ அந்த உத்திரட்டாதில பயணம் செய்கிறாரோ அப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துருவார். அப்படி பார்க்கின்ற பொழுது கடகராசி என்பர்களே, ஒரு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது, ஒரு வளர்ச்சி ஏற்பட போகுது, ஒரு நல்ல இடம் உங்களுக்கு அமைய போகுது, அல்லது பணங்காசு உங்களுக்கு வந்து சேரப்போகுது. நீங்கள் எந்த உலகத்துல எந்த மூலையில எந்த கண்ட்ரியில இருந்தாலும் சரிதான், எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த மாநிலத்துல இருந்தாலும் கடக ராசி அன்பர்களே, இது ஒரு அற்புதமான காலம். அதே சமயம் மீதி இருக்கக்கூடிய 60% கடகராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். என்ன எச்சரிக்கையா இருக்கணும்? 8லே 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதி 5-10 கூடையவன் செவ்வாய் அசுபன். 5-10 கூடையவன் அசுபர். அவர் செவ்வாய் உங்களுக்கு அசுபரா மாறிடுறார். அதுவும் கர்மாதிபதியா மாறிடுறார். அப்ப அந்த கர்மாதிபதி 8ஆம் இடத்தில் உட்கார்ந்து 7-8க்கு உடையவனோடு இணைகிறார். 100% கடகராசி என்பவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ கடகராசி என்பவர்கள் ஏற்கனவே அந்த சட்ட சிக்கல்கள்ல நிறைய வம்பு வழக்குல போய் பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட போய் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கூட பெரிய பிரச்சனைல போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. பணம் கொடுத்து வராம இருக்கலாம், பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கலாம், வர வேண்டிய பணங்காசாக இருக்கலாம், அல்லது ஏதாவது
லோன் ஏதாவது வாங்கி கொடுத்து இல்ல அதுக்கு பணம் ஏதாவது வாங்கி கொடுத்து இவங்க போய் சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கலாம். அதே போல நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம், விற்காத வீடுகள் அல்லது சொத்து சம்பந்தப்பட்ட வில்லங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல இந்த கடகராசி என்பவர்கள் இருப்பார்கள். அதே போல தொழில் பிரச்சனை, தொழில்ல போட்டி, தொழில் எதிரிகள், அரசியல் தலையீடுகள், சொத்தை யாராவது அபகரிக்கணும்னு நினைக்கலாம், ஏமாற்றணும்னு நினைக்கலாம். அப்ப இந்த மாதிரியான சட்ட சிக்கல்களில் இருக்கக்கூடிய அல்லது ஒரு வீண்பழி அவமானங்கள், ஒரு மிகப்பெரிய தாக்குதல், வம்பு வழக்கு, அடிதடி, அப்ப இந்த மாதிரியான பிரச்சனையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த 45 நாள் அல்லது இந்த மார்ச் மாசத்த 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 14ஆம் தேதி வரை சூரியனாவது அட்லீஸ்ட் சித்திரைக்கு வரணும், மேஷத்துக்கு வரணும். அந்த சமயம் வரையாவது மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன மாதிரியான சட்ட சிக்கல்கள் இருக்கு, என்ன மாதிரியான வம்பு வழக்குகள் இருக்கு, என்ன மாதிரியான போலீஸ் கேஸ் இருக்கு, அல்லது என்ன மாதிரியான என்கொயரிகள் இருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு என்னால கணிக்க முடியுது. ஏன்னா கடகராசி அன்பர்களை பொறுத்தவரை 8ல சேரக்கூடிய சனி செவ்வாய் சாமானியமானவர் அல்ல. அதே போல 9வது வீட்டுல சேரக்கூடிய சூரியன் ராகு. அப்ப அரசியல் முக்கியமா சொல்லணும்னா, குறிப்பா சொல்லணும்னா அரசியல் தலைவர்கள், அது எந்த நாடாக இருந்தாலும் சரிதான், எந்த மாநிலமா இருந்தாலும் சரிதான், குறிப்பாக அரசியல் தலைவர்கள், சாமி நாம போய் இப்போ சீட்டு வாங்கலாமா, இப்ப நாம போய் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணலாமா, அல்லது எனக்கு நீங்க சொல்றது கரெக்டு தான் சாமி, நான் இந்த கண்ட்ரியில இந்த மாநிலத்துல நான் அரசியல் இருக்கேன், அரசியல் இருக்கிற சமயம் இத்தனை வருஷமா இருக்கு, 30 வருஷமா இருக்கேன், 40 வருஷமா இருக்கேன், 12 வருஷமா இருக்கேன். அப்ப அரசியல் இருக்கிற சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு சட்ட சிக்கலை போய் மாட்டி விட்டுட்டாங்க, இப்ப எனக்கு எதிராக ஒரு கேஸ் நடக்குது சாமி, நான் அதை ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவரபிளா வருமா? ஏன்னா எத்தனையோ அரசியல் தலைவர்கள், இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ கலைத்துறையை சார்ந்தவர்கள் நம்மிடத்திலே அன்னை வாராகி இடத்திலே ஜெயிச்சவங்க அதிகம். எத்தனையோ அரசியல் முதல்நிலை அரசியல் தலைவர்கள் நம்ம எத்தனையோ பேர் சொல்ல முடியும். வெற்றி பெற்றவர்கள் அதிகம். கலைத்துறையை சார்ந்தவங்க, பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க நிறைய பேர் அன்னை வாராகி இடத்திலே வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அப்ப அதனுடைய வழிகாட்டுதல், அம்பாளுடைய வழிகாட்டுதல், அதே சமயத்துல அந்த வழிபாடுகள், பரிகாரங்கள் அதையெல்லாம் சரிவர செய்வீர்களே ஆனால், அலட்சியம் இல்லாமல் செய்வீர்களே ஆனால் தான் ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த கடகராசி அன்பர்களுக்கு என்ன முக்கியம்னா நம்பிக்கை. அலட்சியம் இல்லாம இருக்கணும். அவன் சொன்னாலும் இல்ல பாத்துக்கலாம், அந்த மாதிரி அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது. அந்த ஒரு கோடு போட்டோம்னா அந்த கோடை தாண்டாம அந்த கோட்டுக்குள்ள நின்று அந்த விஷயத்த செஞ்சாதான் அந்த கிரகத்துக்கு தேவையான அதை முடிச்சுக்கல அவுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வழி கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி பெரிய சட்ட சிக்கல்ல போய் மாட்டிக்கிறது, வம்பு வழக்குல போய் மாட்டிக்கிறது, அல்லது நான் செலவு பண்ணலாமா சாமி அப்படின்னு கேட்கறது, இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன செய்யணும்? உங்களுடைய பிறப்பு ஜாதகம் அதுக்கு முக்கியம். ஒரு வாட்டி உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு தகுந்த கால நேரம் போதா, நீங்க ஜெயிக்கக்கூடிய காலமா, இந்த பிரச்சனைக்கு யுத்தத்துக்கு நீங்க போனா ஜெயிச்சுட்டு வந்துடலாமா, எதிரிக்கான வலு எவ்வளவு, இதெல்லாம் அறிந்து தெரிந்து செய்வீர்களே ஆனால், அறிவை கொண்டு புத்தியை கொண்டு, ஏன்னா இது அறிவியல் தான், ஜோதிடம் என்பது அறிவியல் தான், இது ஒரு சயின்ஸ். சோ கடகராசி என்பவர்களே இந்த யுத்த காலம் குரூஷியலான பீரியடு, ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஒரு குருவை பின்பற்றுங்கள். நீங்க தான் சாமி வழிகாட்டணும் அப்படின்னு சரணாகதி அடையுங்கள். நிச்சயமாக நீங்க ஜெயிப்பீங்க. திடீர் அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு சமயத்துல ஏற்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவரன். சிம்மராசி அன்பர்கள், சிம்மராசி அன்பர்களே இந்த கிரக யுத்த காலம் ரொம்ப முக்கியமான ஒரு காலம், ரொம்ப மிகுந்த எச்சரிக்கையான காலம். ஏன் நம்ம இந்த கிரக யுத்தம்னு பேர், அந்த யுத்தம்னு காலம் வைக்கிறோம்னா பேர் வைக்கிறோம்னா,
உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல போய் உட்காராரு. அதுவும் 8ல யார் கூட போய் சேர்றாருங்க? ராகுவோடு இணைகிறார். அப்ப ராகு என்ன பண்ணுவாருங்க? ஒண்ணு, ஒரு பெரிய செலவை கொடுப்பார். கையில இருக்கிற காசை திடீர்னு காணாம பண்ணுவார். ஒரு நிமிஷத்துல பிடிங்கிடுவார். ஒரு 40 லட்சம் 50 லட்சம் வச்சிருக்கீங்க, டக்குன்னு போய் ஒரு கடையை ஓப்பன் பண்ணுவீங்க, ஒரு 6 மாசம் கூட 50 லட்சம் லாஸ். எத்தனையோ சிம்மராசி அன்பர்கள் நம்ம பார்க்கிறோம். அல்லது ஒண்ணு பொருள் விரயத்தை பண்ணுவாரு, அப்படி இல்லைன்னா நேம், அந்த பேர் புகழ், அதுக்கான ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவாரு. அப்படி இல்லைன்னா ஆரோக்கியத்துல கை வைப்பார். ஆரோக்கியம் விஷயத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் சிம்மராசி என்பது. குறிப்பா ராசிநாதன் சூரியன் ராகுவோடு 8ல் சம்பந்தப்படும் போது, அதே சமயத்துல உங்களுக்கு செவ்வாய் யாருங்க? 4க்கும் 9க்கும் உடையவர். 4, 9க்குடைய அந்த செவ்வாய் பகவான் 7ஆம் இடத்தில் சனியோடு இணைகிறார். அப்ப முக்கியமா குறிப்பா எதை சொல்லணும் நாம அப்படின்னு சொன்னாக்கா, பதவிகள் சம்பந்தப்பட்டது. நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் சரிதான், குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான், அல்லது வேலைக்கு போறவங்களாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம், பிரைவேட் ஜாபாக இருக்கலாம், குறிப்பா அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள். இந்த அரசியல் தலைவர்களை பொறுத்தவரையில மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க, இதுதான் நடக்கும், இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நீங்க மனசுல ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பீங்க. ஆனா அதை மீறி ஒரு சில விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். கால நேரங்கள் அனுகூலமாக இல்லை, மாற்றப்பட்டுள்ளது. ஆகையினால் சிம்மராசி என்பர்களே, அல்லது சிம்மராசியை சார்ந்த அரசியல் தலைவராக இருந்தாலும் சரிதான், எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். ஏன்னா எத்தனையும் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் எல்லாமே சிம்மராசி தான், அல்லது சிம்ம லக்னமா இருப்பாங்க, அல்லது சூரியன் சம்பந்தப்பட்டாதான் அவங்க அரசியலுக்கே வர முடியும். அப்ப இந்த சிம்ம ராசியில் தான் அதிகமான அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்கு தான் நம்ம எச்சரிக்கை சொல்லணும். ஏன்னா இது யுத்தத்திற்கான காலம், உண்மையிலேயே இது யுத்தத்திற்கான காலம் தான். அப்ப நான் போய் இப்போ ஒரு சீட்டு வாங்குறேன், நான் ஒரு செலவு பண்றேன், அல்லது நான் இவங்களுக்கெல்லாம் செலக்ட் பண்றேன், இவங்களுக்கெல்லாம் நீங்க தான் உங்கள்கிட்ட அந்த அதிகாரம் இருக்கலாம், கொடுக்கக்கூடிய யாருக்கு என்ன சீட்டு தரணும்ன்ற கொடுக்கக்கூடிய அதிகாரமே உங்கள்கிட்ட இருக்கலாம். நீங்க செலக்ட் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் அவங்க மூலியமா கூட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி இல்லை, எல்லாம் சரியா போகுது, உங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அப்ப தொடர்ந்து நீங்க ஜெயிக்கிற சாமி, நீங்க எல்லாம் ஓகே, இதெல்லாம் எனக்கு வேணாம், இதெல்லாம் நாம ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்க. அதை தான் நீங்க கண்டுபிடிக்கணும், அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஒரு யுத்த காலம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக அரசியலை சார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, நிச்சயமாக வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். அப்ப நீங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணி, இந்த 4 கிரகங்கள், குறிப்பா சுக்கிரனும் சேர்றார் உங்களுக்கு, 10ஆம் அதிபதியும் சனியோட சேருகிறார். நிச்சயமா அந்த எலெக்ஷன் டைம்ல பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரன் 10ஆம் அதிபதி 3-10 சுக்கிரனும் இந்த சனி செவ்வாயோடு இணைந்து கொள்கிறார்கள். அவர் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் அரசியல் என்பவர்களே. அதே போல கலைத்துறையை சார்ந்தவர்கள், ஏன்னா சுக்கிரன் இணைகிறார், புதன் அங்க போய் ராகுவோட இணைகிறார். கலைத்துறையை சார்ந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா புதன் ராகுவோட இணைவு, இங்க சுக்கிரன் சனியோட இணைவு. 3 பகை கிரகங்கள், சனி செவ்வாய் சுக்கிரன், 3மே பகை கிரகங்கள். அந்த 3 பகை கிரகம் ஒரு வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கு, அதுவும் கண்டன 7ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து. அப்ப கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு, ஒரு பேர் புகழ் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், ஒரு ஹை லெவல்ல, ஒரு மல்டி லெவல்ல, ஒரு 100 கோடி,
ஒரு 10,000 கோடி 50,000 கோடி மல்டி லெவல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், இவங்க எல்லாருக்குமே கூட நிச்சயமாக இந்த கிரகயுத்த காலம் நன்மையை செய்யும். ஆனாலுமே கூட அந்த மாதிரி இருக்கவங்க கூட சமயத்துல ஏமாறுவதற்கு அல்லது ஏமாற்றப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப இது நம்ம நிலையா உங்களுக்கு ஒரு 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 சப்போர்ட் வேணும், நிலையா உங்களுக்கு ஒரு பவர் வேணும், எனக்கு ஒரு சக்தி வேணும் சாமி. இந்த மாதிரிதான் என்னோட பிசினஸ் கொஞ்சம் பெருசு, நான் செய்யக்கூடிய தொழில் கொஞ்சம் பெருசு, இதுல நான் கொஞ்சம் எனக்கு ஒரு இரையாற்றல் வேணும், ஒரு எனர்ஜி வேணும், ஒரு பவர் வேணும், எக்ஸ்ட்ரா பவர் இருந்தால் தான் இதெல்லாம் சமாளிக்க முடியும் என்று சொன்னால், அப்ப அதுக்கு தகுந்த வழிபாடு அவசியம். உங்க கூட ஒரு தெய்வ சக்தி இருக்கணும், எப்பொழுதும் அந்த தெய்வ சக்தி இருக்கணும். நான் பல இடங்களிலேயே அதை சொல்வது உண்டு. அப்ப வெறும் பணங்காசு மட்டும் இருந்தா போராது. பணங்காசு மட்டும் சேர்த்துனே போனாலும் ஒன்றும் என்ன பண்ண போறீங்க, ஒன்றும் பண்ண போறது இல்லை. வச்சுட்டு சேர 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 அதை வச்சுட்டு நீங்க என்ன செஞ்சிட முடியும் அதிகபட்சம். அப்ப இதெல்லாம் கட்டி காப்பாத்துறதுக்கு என்ன தேவைன்னா ஒரு தெய்வ சக்தி, இறையாற்றல் வேண்டும். அதோட இந்த ஜாதகத்துக்கு ஒரு பலம் வேண்டும். அப்ப இது எப்படி சேர்க்க முடியும் கேட்டீங்கன்னாக்கா, அந்த பரிகாரங்கள் அல்லது பிராயச்சித்தங்கள் அல்லது வழிபாடுகள், பிரதிஷ்டைகள், இதன் மூலமா தான் நீங்க அதை வெற்றி பெறவே முடியும். அவ சரியான வழிகாட்டுதல் தேவை சிம்ம ராசி என்பது. சாமி நீங்க சொல்றதெல்லாம் உண்மை. இந்த மாதிரி ஒரு பெரிய சட்ட சிக்கல்ல தான் எங்க வீட்டுக்காரர் கணவர் இருக்காரு, இல்ல பெரிய பெரிய சிக்கல், ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சிக்கல்ல இருக்காரு, அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட சிக்கல்ல இருக்காரு, அல்லது பெரிய வம்பு வழக்கு, அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சட்ட சிக்கல்லையோ அல்லது வேறு ஏதேனும் சிக்கல்ல வம்பு வழக்குலையோ சிக்கல்கள்ல இருப்பீர்களே ஆனால், சிம்ம ராசி அன்பர்களே உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஏதோ சும்மா போனோம் வந்தோம்னு இருக்கக்கூடாது. அவர் பாசிட்டிவா பேசுறாங்க, இவங்க பாசிட்டிவா பேசுறாங்க, ஜெயிச்சிருக்கீங்க சார், சும்மா உங்களை போட்டு தூண்டி விடக்கூடாது, ஆசையை தூண்டக்கூடாது. அது இல்லை இங்க முக்கியம். இந்த கிரகத்தை புரிந்து அப்படிதான் அவங்க சொல்றாங்க, ஏன் நடக்கல, கடந்த வருஷம் இன்னைக்கு, கடந்த வருஷம் நாளைக்கு ஏன் நடக்கல, அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். அறிவை தான் நம்ம இங்க செயல்படுத்த. சென்டிமெண்ட்டுக்கு இங்க வேலையே கிடையாது, சென்டிமெண்ட்டுக்கு இங்க வேலையே கிடையாது, அறிவுக்கு தான் இங்க வேலை. அதனால சிம்ம ராசி என்பவர்களே அறிவை கொண்டு செயல்பட வேண்டும். அறிவியல் ஜோதிடம் என்கிற அறிவியலை கொண்டு செயல்பட வேண்டும். அப்படி பார்க்கின்ற பொழுது சிம்ம ராசி என்பவர்களே இந்த கிரக யுத்தம் உங்களுக்கு 60% எச்சரிக்கை என்பதையும் 40% மறைமுகமான அதிர்ஷ்டம் என்பதையும் எடுத்துரைக்கிறது. அப்ப சிம்ம ராசி என்பவர்களை மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள், டாக்டர்ஸ், இன்னும் சொல்ல போனா ரியல் எஸ்டேட்ஸ், பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய பில்டர்ஸ், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், இவங்க எல்லாருக்குமே கூட சிம்ம ராசியாக இருப்பீர்கள். ஏன்னா இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், இந்த செவ்வாயை நோக்கி சனியை நோக்கி செவ்வாய் போகின்றதுனா பெரிய பெரிய பில்டர்லாம் ப்ராப்ளத்தில் மாட்டுறாங்க. நம்ம பேர் சொல்ல விரும்பல. அவங்க எல்லாம் இப்ப நம்ம இடத்திலேயே வாராகி இடத்திலே வருகிறார்கள். ஒரு மிகப்பெரிய பில்டர்ஸ் கூட இப்ப நம்ம வாராகி இடத்திலே அம்பாள்கிட்ட அவன் சொன்ன விஷயங்களை செய்து அந்த பிரதிஷ்டையை, ஒரு சுவாமியை சொன்னோம், அந்த பிரதிஷ்டையை செய்து இன்னைக்கு அவங்க அந்த பிரச்சனை, அந்த வம்பு வழக்கு விட்டு விலகி வெளியில வந்திருக்காங்க. அப்ப அதை போல அந்த பிரதிஷ்டைகள் ரொம்ப முக்கியம். அப்ப சொல்லக்கூடிய அந்த பரிகாரங்களை முழு நம்பிக்கையோட செய்வீர்களேயானால் சிம்ம ராசி என்பர்களே வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராஜ். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசியை பொறுத்தவர்களே இந்த கிரகயுத்த காலம் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலம். காரணம் என்னன்னா, 12ஆம் அதிபதி 7ல போயிட்டு ராகுவோட இணைவு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எத்தனையோ கன்னிராசி என்பவர்கள் நம்ம இடத்துல ஃபைனான்ஸ் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், மல்டி பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், நிறைய தொழில் செய்யக்கூடியவர்கள், உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், நிறைய கன்னிராசி என்பவர்கள் நம்ம இடத்திலே, அன்னை வாராகி இடத்திலே
வரம் பெற்றவர்கள், பலன் பெற்றவர்கள் ஏராளம். அப்ப அவங்கெல்லாம் எடுத்து வரக்கூடிய கஷ்டங்கள், அவங்க சொல்லக்கூடிய துன்பங்கள், சட்ட சிக்கல்கள், இதெல்லாம் எடுத்து வச்சுதான் அந்த அனுபவத்துலதான் இப்ப நம்ம அந்த பதிவை நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ 12ஆம் அதிபதி சூரியன் 7வது வீட்டுல பாதகஸ்தானத்துல அங்க நிற்கக்கூடிய ராகுவோடு இணைகிறார். பார்த்துக்கோங்க. கூட உங்க புதன் ராசிநாதனும் இணைக்கும். அது மட்டுமல்ல, 6ல இருக்கக்கூடிய சனியோடு 3க்கும் 8க்கும் உடைய செவ்வாய் சேருகிறார். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு. 3 8 சம்பந்தப்படுது, 6 12 சம்பந்தப்படுது. இப்ப இருக்கிறதே 4 அசுப வீடு தான். 3 8 6 12. அப்ப இந்த 4 பாவங்களும் இங்கே ஆக்டிவேட் ஆகுது. அப்ப கன்னி ராசி அன்பர்களே, நிச்சயமாக மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். நிறைய கன்னிராசி என்பர்கள் சட்ட சிக்கல்ல, ஒரு சில கன்னிராசி என்பர்கள் சட்ட சிக்கல்ல வம்பு வழக்குல போய் மாட்டிருக்கலாம். என் பையன் அப்படி பண்ணவே மாட்டான் சாமி, என் பையன் ரொம்ப நல்லவன், போனா ஒரு அடிதடி கேஸ் ஆயிடுச்சு, போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தலைமறைவா இருக்காங்க. எத்தனையோ கன்னிராசி என்பர்கள் இன்னைக்கு தலைமறைவாக இருக்கிறார்கள். நம்மளால சொல்ல முடியும். ஒரு பெரிய பெரிய ஃபேமிலி சேர்ந்தவங்க, அவங்க பசங்க, ஒரு சில சின்ன சின்ன தவறுகள், ஒரு அடிதடி கேஸா இருக்கலாம். அவங்க சட்ட சிக்கல்கள்ல இருக்கக்கூடிய கன்னிராசி என்பவர்களே, அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே போல வேலை செய்கிற இடத்துல, அதாவது உத்தியோகம் செய்யக்கூடிய இடங்கள்ல, அல்லது முக்கியமா அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கக்கூடியவர்கள், மெயினா நாம சொல்ல வேண்டியதே இந்த அரசு அதிகாரிகளுக்கு தான். குறிப்பா அந்த செவ்வாய், ஈவி, அந்த மாதிரி, அதாவது சனி செவ்வாய், பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க, நீர் சம்பந்தப்பட்டது, நீர்வளத்துறை, பிடபிள்யூடி, இந்த மாதிரியான அரசு அதிகாரிகள், இவங்கெல்லாம் நிறைய இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரில போய் சட்ட சிக்கல்ல போய் மாட்டிட்டு இருப்பாங்க. அதே போல காவல்துறையை சேர்ந்தவர்கள், அதே சனி செவ்வாய் ராகு, காவல்துறையை சார்ந்தவர்கள் கூட அங்க புதன் சுக்கிரன் சேரும்போது யார் வருவாங்க? அட்வொகேட்ஸ், டாக்டர்ஸ். அப்போ அரசு துறையில நீங்க எந்த பதவியில் இருந்தாலும், எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும், அரசாங்க வேலையில இருக்கிறீங்க, ஒரு நல்ல ஹையர் போஸ்டிங்ல இருக்கிறீங்க, ஒரு கௌரவமான செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, இல்ல ஒரு கவர்னர், அதுக்கு மேல சேர்மன், டைரக்டர்ஸ். அப்போ கன்னி ராசி என்பவர்களே, அரசு அதிகாரிகள், எந்த கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரிதான். ஒரு ஊராட்சியா இருக்கலாம், அல்லது ஒரு பஞ்சாயத்தா இருக்கலாம், ஒரு நகராட்சியாக இருக்கலாம், ஒரு கமிஷனாக இருக்கலாம். அப்ப அரசு அதிகாரிகளை நீங்க எந்த இடத்துல இருந்தாலும், பிடபிள்யூ இருந்தாலும், நிச்சயமாக கன்னி ராசி என்பவர்களே, அரசு அதிகாரிகள் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இந்த கிரக யுத்தம் என்பது சாதாரணமாக நீங்க ரொம்ப எளிமையாக அல்லது அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. நான் சொன்ன மாதிரி இந்த 3 8 குடையவன் அந்த செவ்வாய் 6ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பா காவல்துறையை சார்ந்தவர்கள், அட்வொகேட்ஸ், அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், நீதி அரசர்கள், ஜட்ஜஸ், டாக்டர்ஸ், பில்டர்ஸ், பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், இந்த கட்டுமான தொழிலே கூட பெரிய பெரிய கட்டுமான நிறுவனங்கள் இருக்கு, கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கு. அதே போல ரியல் எஸ்டேட்ல பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே கூட புதிய சட்ட சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நீங்க கவர்மெண்ட் அதிகாரியா இருந்தாலும் சரிதான், காவல்துறையா இருந்தாலும் சரிதான், அரசியல் தலைவர்கள் ஆகணும். மெயினா அரசியல் தலைவர்கள், இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ அரசியல் தலைவர்களை நாம பார்க்கிறோம். அல்லது மெயினா இந்த மாதிரி இந்த யுத்த காலம் வருது, ஒரு போர்க்காலம் வருது, கிரக அமைப்பு, அந்த கிரக சேர்க்கை அப்படி அமைது. கன்னிராசிக்கு பாதகஸ்தானத்துல 12ஆம் அதிபதி ராகுவோடு இணைந்து. ஏன் நம்ம அந்த அரசியல், அரசாங்கம், அது ரெண்டு மட்டுமே திரும்ப திரும்ப சொல்றோம்னா, சூரியன் ராகு,
கிரகத்துடைய காரகத்துவம் அப்படி இருக்கக்கூடிய இடம் குரு. அப்ப நீங்க மிகப்பெரிய பொறுப்புல இருக்கணும், அல்லது நீங்க மிகப்பெரிய குடும்பத்துல இருக்கணும், மிகப்பெரிய ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும், இல்ல உங்க நேம் பிராண்ட் நேம் ஒரு செலிபிரிட்டியா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி இந்த கிரக அமைப்புகளை வச்சுதான் நம்ம அப்படி சொல்றோம். அப்ப எத்தனையோ அரசியல் தலைவர்கள், எத்தனையோ நிறுவனங்கள் இந்த மாதிரி சட்ட சிக்கல் அப்படியே மாற்றிருக்கலாம். அது ஒரு தேவையில்லாத ஒரு வீண்பழி அவமானங்கள் அப்படியே மாற்றிருக்கலாம், ஒரு சிறை தண்டெல்லாம் மாற்றிருக்கலாம். இன்னும் சொல்ல போனா குடும்ப பெண்கள், ஃபேமிலியில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது ரியல் எஸ்டேட்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அல்லது தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள். நீங்க எங்க வேண்டுமானாலும் இருக்கலாம், அந்த பூமியில நீங்க எந்த கண்ட்ரியில வேண்டுமானாலும், நீங்க எந்த நாட்டுல வேண்டாலும் நீங்க இருக்கலாம், எந்த மாநிலத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். அவ தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், வம்பு வழக்குகள், புதிய புதிய தொழில் போட்டிகள் இதெல்லாம் ஏற்படுமேயானால் நிச்சயமாக கன்னி ராசி என்பர்களே மிகுந்த எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்ப நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட் தான் சாமி, எனக்கு புரியுது, நீங்க அப்படியே நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. அப்ப இதுல இருந்து ஜெயிக்கிறதுக்கான வழி சொல்லுங்க. இந்த சட்ட சிக்கல்ல இருந்து, வம்பு வழக்குல இருந்து, சிறை தண்டனையில இருந்து, பெயில இருந்து நான் வெளிவரதுக்கு ஒரு வாய்ப்பு சொல்லுங்க அப்படின்னாக்கா அது உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும். எத்தனையோ கட்டுமான நிறுவனங்கள் அன்னை வாராகி இடத்துல இருந்து நம்ம கிட்ட வந்து, வாராகி கிட்ட வந்து நாம சொல்ற அந்த பிரதிஷ்டை பூஜைகள் அதெல்லாம் செய்து பலன் பெற்றவர்கள் ஏராளம். ஆகையினால உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும், அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையில் எந்த கிரக யுத்த காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உங்க ராசி, நீங்க துலாம் ராசி ஆனாலும் துலாம் லக்னம் ஆனாலும், ராசி லக்னத்திற்கு 5ஆம் இடத்துல நடக்கக்கூடிய யுத்தம் பூர்வ புண்ணியஸ்தான். நீங்க ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் குடும்பமா இருக்கலாம், பாரம்பரியமா ஒரு அரசியல் குடும்பமாக இருக்கலாம், ஒரு பாரம்பரியமான கலை குடும்பமாக இருக்கலாம், ஒரு அல்லது பாரம்பரியமா வழி வழியா செய்யக்கூடிய தொழில்கள், உங்களுக்கு அதே தொழில் அப்பா செஞ்சிருப்பாரு, அம்மா செஞ்சிருப்பாங்க, ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம் சம்பந்தப்படுது, அந்த இடங்கள்ல நடக்கக்கூடிய யுத்தம். அப்ப துலாம் ராசி என்பர்களே, நீங்கள் வழி வழியாக செய்து வரக்கூடிய தொழில், அது அரசியலாக இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், பில்டர்ஸாக இருக்கலாம், அல்லது பில்டர் கட்டுமான நிறுவனங்களே கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம். அதே போல மெயினா கலைத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல சூரியன் ராகு தொடர்பு. அதனாலதான் இந்த அரசியல் தலைவர்களை நம்ம சுட்டி காட்டுகிறோம். இந்த அரசியல் தலைவர்களை பொறுத்தவரை கொஞ்சம் யோசிச்சு நிதானமா செயல்படணும். நான் சொல்றது எல்லாமே அறிவை கொண்டு செயல்படும். சென்டிமெண்ட்டுக்கு இங்க வேலையே கிடையாது. அப்படி இருக்கு இப்படி இருக்கு ஜாலியா, சென்டிமெண்ட்டுக்கு இங்க வேலையே கிடையாது. புத்தியை கொண்டுதான் பிழைக்கணும், அறிவை கொண்டு யோசிக்கணும். இவர் சொல்றாரு இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கு, சாமி நீங்க சொல்றது எனக்கு மேட்ச் ஆகுது, சாமி நீங்க சொல்றது எனக்கு மேட்சே ஆகல, இவ்வளவுதான் விஷயம். இதுல நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்கன்னு தான் பாக்கணும். உண்மையை ஓப்பனா உடைச்சு சொல்லணும், பயப்படக்கூடாது. நம்ம அம்பாளை பூஜை பண்றோம், வாராகியை பூஜை பண்றோம், நமக்கு முக்கியமே அந்த ஓப்பனா பொய் இல்லாமல் இருக்கக்கூடிய உண்மையை, தோன்றக்கூடிய வரக்கூடிய உத்தரவை அப்படியே வெளியில சொல்றதுதான் நமக்கு முக்கியம். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, அரசியல் தலைவர்களாக இருப்பீர்களே ஆனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது, எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. புதிய பதவி வருது, அல்லது ஒரு போஸ்டிங் வருது, அல்லது ஒரு சீட்டு கிடைக்குது, ஒரு செலவு பண்றோம், நிச்சயமா ஒரு அட்வைஸ் இல்லாம, ஒரு முறை ஒரு ஆலோசனை பெறாமல், சாமி எனக்கு பார்த்து சொல்லுங்க நான் செய்யலாமா, அந்த ஆலோசனை இல்லாமல் அவசரப்பட்டு நீங்க சொந்த காசை செலவு பண்ணக்கூடாது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இயற்கையாகவே எதிரிகள் அதிகம். நீங்க எந்த நிலையில இருந்தாலும் சரிதான், நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம், பிரைவேட் ஜாபா இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபா இருக்கலாம், டிபார்ட்மெண்டா இருக்கலாம், காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம், ராணுவமாக இருக்கலாம்,
அல்லது யூனிஃபார்ம் பட அதிரடிப்படை என்ன வேணாலும் நீங்க இருந்துக்கோங்க, காவல்துறையாக இருக்கலாம், நீதி அரசர்கள், ஜட்ஜஸ், அட்வொகேட்ஸ், மெயினா டாக்டர்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ், அதாவது கார்பரேட் நிறுவனங்கள். ஏன்னா ஏன் கார்பரேட் நிறுவனங்கள் நாம சொல்றோம்னா, சூரியன் ராகு, சூரியனும் மிகப்பெரிய பிரம்மாண்டம், ராகு சூரியனை விட பல மடங்கு பிரம்மாண்டம். அப்ப ரெண்டு பிரம்மாண்டம் அங்க ஒண்ணு சேருது. அதனாலதான் அந்த கார்பரேட் நிறுவனங்கள், அரசியல் தலைவர்கள் நம்ம சொல்றது காரணம் அதுதான். அப்ப இந்த கிரக யுத்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், பேர் புகழ் பெற்றவர்கள், செலிபிரிட்டிஸ், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிசினஸ்ல நல்ல ஒரு ஹையர் லெவல்ல இருக்கலாம், ஒரு பெரிய பிசினஸ் ஃபேமிலியா இருக்கலாம், பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய பிசினஸ் சென்டராக இருக்கலாம், அல்லது மல்டி பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம், அந்த மாதிரி பெரிய அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், பெரிய கலை குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், சினிமா துறையில பெரிய பேர் புகழ் பெற்றவர்களாக இருக்கலாம். திடீர்னு வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் உங்களுக்கு ஒண்ணு ஏற்படுதுனாக்கா நிச்சயமா இந்த கிரக யுத்தம் தான் ஒரு காரணம். ஏன்னா துலாம் ராசி என்பவர்களே, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரக யுத்தம் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு தான் தெரியும். அப்ப அலட்சியமாக இருக்கக்கூடாது, மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அதே போல சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அல்லது ஏற்கனவே துலாம் ராசி அன்பர்களே நீங்க வேறு ஏதேனும் வம்பு வழக்குல போய் மாட்டிருக்கலாம், ஒரு சட்ட சிக்கல்ல இருக்கலாம், அல்லது ஒரு போலீஸ் கேஸ்ல இருக்கலாம், ஒரு என்கொயரியில இருக்கலாம், அல்லது வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அப்ப இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, இந்த யுத்த காலம் என்பது ரொம்ப ரொம்ப குரூசியல் பீரியடு. ஆனால் ஒரு கலகம் பிறந்தாதான் நன்மை பிறக்கும். அப்போ துலாம் ராசி அன்பர்களே, உங்க பிரச்சனை, நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது. கலகம் பிறந்தாதால் வழி பிறக்கும், நாரதர் கலகம் நன்மையில் முடியும். அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது, அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னா, சாமி அது எனக்கு நடந்துருவான், நான் இந்த கேஸ் இருந்து வெளியில வந்துருவான், எனக்கு ஜாமீன் கிடைச்சிருவான், நான் வெளியில வந்துடலாமா, இந்த கேஸ் எனக்கு ஃபேவரபுளா முடியுமா, நான் கொடுத்த பணம் நான் திரும்பிடுமா, நான் அந்த சீட் கிடைச்சிருக்கு, நான் ஜெயிச்சிருவேனா, அவ்வளோதான் என் வீட்டில் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, என் பையன் இப்படி பண்றான், சாமி பண்ணிட்டான், கொஞ்சம் தலைமறைவா இருக்கு, வந்துருவானா. ஏன்னா துலாம் ராசி என்பவர்கள் என்ன மாதிரியான சட்ட சிக்கல் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி என்பவர்களே, நிச்சயமாக அந்த உங்களுடைய பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியேறுவதற்கான ஒரு காலம். அப்ப அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு தகுந்த வழிபாடுகள், பிராயச்சித்தங்கள், பரிகாரங்கள் என்ன என்பதை தெரிந்து அறிந்து, அலட்சியம் இல்லாமல், இது சொன்னார் போ அது நம்ம எல்லாம் ஆனா இப்படியே பண்ணிக்கலாம், அந்த அலட்சியம் இல்லாமல் சொல்லக்கூடிய அங்கே விடக்கூடிய பரிகாரத்தை அறிந்து தெரிந்து அறிவை கொண்டு செயல்படுவீர்களே. ஆனால் ஆரம்பத்திலே சொல்றேன், இது சென்டிமெண்ட்டுக்கு இங்க வேலையே கிடையாது, எல்லாமே இது சயின்ஸ். அறிவை கொண்டு செயல்படுவீர்களே ஆனால் அன்னை வாராகி இடத்திலே வாருங்கள், நிச்சயமாக அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த யுத்த காலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். குறிப்பா விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் உங்க ராசிநாதன் தான் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த யுத்தத்துக்கு போருக்கு காரணமே உங்க ராசிநாதன் தான், சும்மா இருக்க மாட்டார். யாராவது ஒருத்தர் நாளா வீட்டுல சண்டை போட்டா கூட இல்லை நான் போய் கேட்டு வரேன்னு முன்னாடி போய் சண்டைக்கு நிற்பார். தெருவில் எவனோ ஒருத்தவங்க போனா கூட இவர் போய் சண்டைக்கு நிற்பார். நான் வரேன், நியாயந்தரமெல்லாம் பேசுவேன். காரணம் செவ்வாயுடைய போர் குணமே அவருடைய குணம் தான். பிராக்டிக்கலா போர் குணம், அடிச்சுட்டு பேசக்கூடியவர், இல்லைன்னா அடிச்சு பேசக்கூடியவர், பலாரம் அடிச்சுட்டு பேசுவார். அப்ப விருச்சிக ராசி என்பர்களே, இந்த நாம பேசுற டாபிக்கே இதுதான். யுத்த காலம், கிரக யுத்தம் நடக்குது, நீங்க யார் எப்படின்னா கவனமா இருக்கணும். இதை பத்தி தான் நம்ம பேச போறோம். மற்றபடி இந்த மாத பயிற்சியோ மாத பலன்களோ இது கிடையாது. இதுக்கு தகுந்த டாபிக் தான் இருக்கும், அதை மட்டும் நீங்க நல்லா காதலாம்.
அப்ப கிரக யுத்தம் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 1க்கும் 6க்கும் உடையவர். இப்போ உங்க ராசிநாதனே உங்களுக்கு எதிரியா வந்துட்டாரு, 6ஆம் அதிபதியா வந்துட்டாரு. நீங்க விருச்சக ராசி ஆனாலும் விருச்சக லக்னம் ஆனாலும் உங்களுக்கு அங்க அகைன்ஸ்டா மாறிடுறாரு. அந்த செவ்வாய் ராசிக்கு 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் சனியோடு இணைவு. அந்த சனி இப்ப எந்த சாரத்துல போயிட்டு இருக்காருன்னா ராகுடைய நட்சத்திரத்துல சதயம் நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. அப்ப அங்க சனி ராகு செவ்வாய் தொடர்பு ஏற்படுகிறது. அந்த செவ்வாய் சேமா அந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதிக்குள்ள அந்த சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது அந்த 14 நாட்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எப்போ ஏப்ரல் 1 ஏப்ரல் 14 வரும். அந்த ராசிநாதன் செவ்வாய் சேமா சனியும் செவ்வாயும் ராகுடைய நட்சத்திரத்துல சமமா டிராவல் பண்ணுவாங்க. அப்ப அங்க என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஒரு பெரிய ஆபரேஷன் நடக்கலாம், திடீர்னு ஒரு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டு அந்த சமயத்துல ஒரு ஆபரேஷன் நடக்கலாம், இல்லை பிளட் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை உடல் உறுப்புகள் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம். மெயினா உடம்புல கத்தி வச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணலாம். அதே போல வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்ல ஏற்கனவே இருக்கிறீங்க, நிச்சயமா நல்லது நடக்கும். அப்படி இல்லை ஒரு பயமா இருக்க சமயம் ஏதாவது ஒரு வம்பு வழக்கா மாறிடுமோன்னு ஒரு பயமா இருக்கு, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சொல்றது கரெக்ட் சாமி, எனக்கு அந்த மாதிரிதான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, அது சட்ட சிக்கலா மாறிடுமோன்னு எனக்கு ஒரு பயமா இருக்கு, இது நம்ம வெளியே வருவோமா, என் பேர் கெட்டுருமான்னு ஒரு பயமா இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடிய விருச்சக ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள். அப்ப விருச்சக ராசி அன்பர்களே குறிப்பா நாம சொல்லணும்னா அரசு அதிகாரிகள். ஏன் அரசு அதிகாரிகள் சொன்னா, விருச்சகத்துக்கு 10ஆம் அதிபதி யாரு? சூரியன். கர்மஸ்தான அதிபதி, தொழில் ஸ்தான அதிபதி, உத்தியோகஸ்தான அதிபதி சூரியன். அவர் தூய்மையா போயிட்டு ராகுவோட இணைக்கிறார். அதே நான் சொன்ன ஏப்ரல் 1 to 14 அந்த சூரியன் உத்தரட்டாதின்னு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுவாரு. அப்ப அந்த தொழில் ஸ்தான அதிபதி சூரியன் சனியுடைய நட்சத்திரத்துல டிராவல் செய்யும் போதும் உங்க ராசிநாதன் சதயம்னு சொல்லக்கூடிய ராகுடைய நட்சத்திரத்துல டிராவல் செய்கின்ற பொழுதும், இன்னும் சொல்ல போனால் 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி எல்லாம் அசுபரோடு இணைகின்ற காரணத்தினாலே விருச்சக ராசி அன்பர்களே எல்லா இடத்திலும் நீங்கள் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ விருச்சக ராசி அன்பர்களே ஏற்கனவே நீங்க சட்ட சிக்கல்ல இருந்தாலும் சொல்லுதான், எனக்கு ஜாமீன் கிடைக்குமா, எனக்கு தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் எனக்கு ஃபேவரபிளா வருமா, அல்லது இந்த மாதிரி ஒரு வம்பு வழக்கு இருக்கு, அது வெளியில தான் இருக்கேன், இன்னும் நான் உள்ள போல, நான் இருந்து அப்படியே வெளியில வந்துடலாமா, நான் தப்பிச்சிடலாமா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, ஒரு மனக்கசப்பு, ஒரு மன பயம் அல்லது ஒரு ஆரோக்கிய குறைவு, இதுல நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் விருச்சக ராசி என்பவர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பா அரசு அதிகாரிகள் எல்லா இடத்துலயும் நீங்க ஒரு செக்ரட்டரியா இருக்கலாம், சீஃப் செக்ரட்டரியா இருக்கலாம், ஒரு கமிஷனரா இருக்கலாம், சேர்மனா இருக்கலாம், டைரக்டரா இருக்கலாம், அல்லது ஒரு பிடபிள்யூ டிபார்ட்மெண்டா இருக்கலாம். அரசு துறையில நீங்க எந்த டிபார்ட்மெண்டா வேண்டுமானாலும் இருக்கலாம், எந்த நாட்டுல வேண்டுமானாலும் நீங்க இருக்கலாம். அவ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களே இந்த கிரக யுத்தம் என்பது ரொம்ப குரூஷியலான பீரியடு. அப்ப எந்த டிபார்ட்மெண்ட்னா மெயினா அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள், அவங்க கவர்மெண்ட் ஜாப் தானே, நீங்களே காவல்துறை அதிகாரியா இருந்தாலும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அதே போல அரசியல் தலைவர்கள், ஸ்பெசிபிக்கா அரசியல் தலைவர்கள், ஏன்னா அந்த அரசியல் தலைவர்களுக்கான காலம் இது. இப்ப போய் நான் ஒரு பெருசா செலவு பண்ணிட்டா சாமி, எந்த ஒரு விஷயத்தையும் பொதுவாக விருச்சக ராசி என்பவர்களே இருக்கிற சுச்சுவேஷன்ல நான் சொல்லிட்டேன், ஜாகிரதையா இருங்க, எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன். பெரிய பெரிய நிறுவனங்கள், கட்டுமான நிறுவனங்கள், பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், இந்த கட்டுமான துறையில பில்டர்ஸ்லயே பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்களா இருக்காங்க. ஏன்னா சமீபத்துல ஒரு பெரிய கட்டுமான நிறுவனம் நம்ம இடத்துல வாராகி இடத்துல சில குறைகளை சொல்லி அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே அவங்க வெற்றி பெற்றாங்க.
அப்ப இந்த பரிகாரங்கள் ரொம்ப முக்கியம், பிராயச்சித்தங்கள் ரொம்ப முக்கியம். அலட்சியம் கூடாது. இவரு இதை சொல்றாரு, அவர் அதை சொல்றாரு, அதெல்லாம் வேணாம். அப்ப அலட்சியமா இருந்தீங்கன்னா நீங்க வரவே தேவையில்லை. உங்களோட நீங்க இந்த உங்க போராட்டம் உங்களுக்கு யுத்தமாவே இருக்கட்டும், தப்பு கிடையாது. என்னைக்கு உங்களுக்கு அது விடிவு காலம் இருக்கோ அன்னைக்கு கிடைக்கும். நிச்சயமா நல்லது ஒரு நாள் நல்லது நடக்கும், தப்பு கிடையாது. அப்ப அந்த அலட்சியம் இருக்கக்கூடாது. இது சொன்னாங்கன்னா நம்ம கண்டிப்பா அதை செய்யணும். அப்ப விருச்சிக ராசி என்பர்களே, இந்த கிரக யுத்த காலம் ரொம்ப முக்கியம். நீங்க பில்டர்ஸா இருந்தாலும், பெரிய கார்பரேட் நிறுவனங்களை சேர்ந்த பில்டர்ஸா இருந்தாலும், அல்லது அரசு அதிகாரில உயர்ந்த நிலையில் இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும், இந்த கிரக யுத்த காலம் ரொம்ப முக்கியம், குரூஷியல் பீரியட். ஏதேனும் ஒரு விஷயம் நடக்குமே ஆனால் நடக்க முன்னாடியே இந்த மனசுல ஒரு பயம் வந்துடும். அப்பவேவும் தவறு நடப்பதற்கு முன்பாகவே, சாமி நீங்க சொன்னது கரெக்டு, இப்படிதான் சாமி இருக்கு, அற்புதமா சொல்லிருக்கீங்க சாமி. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நம்ம வின் பண்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டு அம்பாள் எடுக்கிற வருகிறீர்களே ஆனால் அம்பாள் உங்களுக்கு சரியான வழிகாட்டுவாங்க. அதை செய்யுங்கள் என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய்வரன். தனுசு ராசி நேயர்களே, இந்த கிரக யுத்தம், ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தவரையில ஏற்கனவே நிறைய தனுசு ராசி என்பவர்கள் ஒரு சில சட்ட சிக்கல்ல வம்பு வழக்குகள்ல இருப்பது நாம் அறிந்த ஒரு விஷயம். பொதுவாகவே இந்த பதிவை பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு மாத பலன்களோ அல்லது வேற எந்த ராசி பலன்களோ கிடையாது. இந்த கிரக யுத்தம் தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும், அதுதான் இங்க கேள்வியே. அப்ப இது யுத்த காலம். ஏன் நம்ம அப்படி சொல்றோம்னா, தனுசு ராசி என்பவர்களே, உங்க ராசிக்கு 5-12க்கு உடைய 5-12க்குரிய அந்த செவ்வாய் பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சனியோடு இணைகிறார், கும்பராசியில இணைகிறார். பொதுவா 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல போறது ஒரு சிறப்பு கிடையாதுங்க. அதிலும் குறிப்பா 3ஆம் அதிபதியோடு இணைவது அவ்வளவு சிறப்பு இல்லை. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் 4வது வீட்டுல ராகுவோடு இணைகிறார். இதுல பாதகாதிபதி புதன் சேர்றாரு. அதோட கூட 6ஆம் அதிபதி சுக்கிரன் இங்க செவ்வாயோட இணைந்து கொள்கிறார். அப்ப இந்த மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து மே மாசம் 1ஆம் தேதி வரையிலுமே கூட அந்த 45 நாட்கள் நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களே, நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் யாராக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக, கவனமாக, அமைதியாக நடந்து கொள்வது சிறப்பு. நிச்சயமா ரொம்ப ஜாக்கிரதையா, கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம கவனமா நடந்து கொள்வது சிறப்பு. நம்ம ஏன் தனுசு ராசிக்கு ஸ்பெசிபிக்கா சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, தனுசு ராசி நேயர்களே, நாம முன்னாடியே பதிவு சொன்ன மாதிரி நீங்க ஏற்கனவே நிறைய சட்ட சிக்கல்கள்ல, நிறைய கும்பு வழக்குல, நிறைய கோர்ட்டு கேஸ்ல, நிறைய போலீஸ் கேஸ்ல, நிறைய சிக்கல்கள்ல இருப்பது நிதர்சனமான உண்மை. ஏன்னா எத்தனையோ தனுசு ராசி என்பது எவ்வளவோ ஒரு பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்க, பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய அளவுல பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்க எல்லாருமே கூட நம்ம இடத்துல அன்னை வாராகி இடத்திலே வந்து அவங்க குறைகளை சொல்லி வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். அப்ப அந்த அனுபவத்தை வச்சுதான் நம்ம சொல்றோம், தனுசு ராசி நேயர்களே, ஏற்கனவே உங்களுக்கு அந்த சட்ட சிக்கல்கள், சிறை தண்டனைகள், வம்பு வழக்குகள், இன்னும் சொல்ல போனா அந்த ஜாமீன் சம்பந்தப்பட்டது அல்லது ஃபேவரபிளா ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, அது உங்களுக்கு எப்படி ஃபேவரபிளா இருக்குமா, தேவையில்லாத மனசுல வரக்கூடிய பயம், சம்பந்தம் இல்லாம உங்களுக்கு மனசுல வரக்கூடிய பயம். அப்ப தனுசு ராசி நேயர்களே, இந்த காலகட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசி என்பர்களே, 3ஆம் அதிபதி, அதாவது 2-5ஆம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் 3ஆம் இடத்துல சனியோடு சேருகின்ற பொழுது யாரெல்லாம் எச்சரிக்கை, அந்த செவ்வாயும் சனியும் சதய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ராகுடைய நட்சத்திரத்துல பயணம் செய்கின்ற பொழுது, எப்போ அது ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரணும். அப்போ இந்த 45 நாட்களுமே கூட மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அரசு அதிகாரிகள் மெயினா, ஏன்னா நம்ம சூரியன் ராகு தொடர்பு,
செவ்வாய் சனி சேர்ந்தாலே நிச்சயமா அரசியல் தொடர்பு வந்துடும். அப்போ அரசு அதிகாரிகள் மெயினா கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணக்கூடிய நீங்க சாதாரண நிலையில இருக்கலாம், பெரிய பெரிய செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஏதாவது ஒரு கவர்னர் போஸ்ட்ல இருக்கலாம், அல்லது அதுக்கும் மேல இல்ல அதுக்கு கீழே ஒரு டைரக்டரா இருக்கலாம், சேர்மேனா இருக்கலாம், கமிஷனரா இருக்கலாம், அல்லது நீர் சார்ந்த குரு சார்ந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், நிதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், பிடபிள்யூடியா இருக்கலாம். அப்போ அரசு அதிகாரிகள் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரிதான், எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரிதான், அரசு அதிகாரிகள் அதே போல தனியார் துறையில கார்பரேட் நிறுவனங்கள்ல ராகு பிரம்மாண்டம் நல்லா புரிஞ்சுக்கணும். ராகு பிரம்மாண்டம், சூரியன் ராகு மிக மிக பிரம்மாண்டம். அதனால அந்த கார்பரேட் நிறுவனங்கள் நம்ம சொல்றோம். அப்ப சனி செவ்வாய் ராகு சேரும் போது அங்க கட்டுமான நிறுவனங்கள், பில்டர்ஸ், அந்த பில்டர்ஸே பெரிய பெரிய நிறுவனங்கள், கட்டுமான நிறுவனங்கள், தொழில் நிறுவனங்கள், நல்லா பிராண்ட் நேம், ஒண்ணு அந்த பிராண்ட் நேம் செலிபிரிட்டியா இருக்கணும், இல்ல அவங்களுடைய அந்த குரூப் ஆஃப் கம்பெனி பெரிய பிரம்மாண்டமானதாக இருக்கணும். அப்ப கட்டுமான நிறுவனங்கள், அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ், பெரிய பெரிய அந்த செலிபிரிட்டி நேம்ல இருக்கக்கூடிய பிராண்ட் நேம்ஸ் டாக்டர்ஸ், அதே போல அட்வொகேட்ஸ், ஆடிட்டர்ஸ், புதனும் சுக்கிரனும் சேர்க்கை, குறிப்பா அரசியல் தலைவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல அரசியலை சார்ந்தவர்கள், இந்த 7 துறையை சார்ந்தவர்களும் நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இப்பவே அதற்கான தாக்கங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்பவே அதனுடைய தாக்கம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும். தேவையில்லாத மனசுல ஒரு பயம், எங்க அது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஏற்படும். அப்படி இல்ல நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா சமயம் ஒரு ரொம்ப வழக்கு இருக்கு, நமக்கு அதை ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமா முடியும். அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் முக்கியம். உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதுக்கான வழிபாடுகளை அறிந்து செய்வீர்கள், நீங்க வெற்றி பெறலாம். அதே போல ஒரு அரசியல் இருக்கீங்க, அது முக்கியமான, இப்ப நான் ஒரு செலவு பண்ணலாமா, இப்ப நான் ஒரு முடிவு எடுக்கலாமா, ஒரு முறை உங்க ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது சிறப்பு. யார்கிட்டனாலும் போங்க, இந்த மாதிரி உண்மைய ஓப்பனா பயப்படாம எடுத்து சொல்லணும். சார் இப்படிதான் இருக்கும், தைரியமா சொல்லணும். அம்பாளுடைய அனுகிரகம், அம்பாளுடைய வாக்கம் இருக்கணும். அப்ப அரசியல் தலைவர்களாக இருக்கிறீர்களே, என்னால ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறீங்க, ஒரு முக்கியமான ஒரு செயலில் இறங்க போறீங்க, ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி இருந்தாங்க பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த இடத்தில் சென்று ஒரு குருவை நீங்கள் பின்பற்ற வேண்டும். தனுசு ராசி நேயர்களே, ஏன்னா நடக்கிறதே இந்த குருவுடைய வீட்டுலதான் அந்த ராகு சூரியன் யுத்தமே அங்கதான் நடக்குது. சூரியன் ராகு பூரா யாருக்குங்க? ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், அரசியல், அரசாங்கம், காவல்துறை, இதெல்லாம் அங்க போயிடும். இந்த சனி செவ்வாய் பூரா இந்த கட்டுமானம், ரியல் எஸ்டேட், பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் இந்த சனி செவ்வாய் வந்துடும். அப்புறம் கலைத்துறைக்கு சுக்கிரன் புதன் தொடர்பு ஏற்படும். ஜட்ஜஸ், வக்கீல்ஸ், அதெல்லாம் புதன் சுக்கிரன் தொடர்பு. அப்ப இந்த 6 கிரக யுத்தம் என்பது மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். ஏற்கனவே உங்கள் சட்ட சிக்கல்கள் இருந்தாலும் சரிதான், இல்ல இந்த காலகட்டத்தில் புதுசா ஏற்பட்டாலும் சரிதான், கவலை வேண்டாம். தனுசு ராசி என்பவர்களே, நிச்சயமா நீங்க அதை விட்டு வெளியில் வர முடியும். அதற்கான வழிகள் உள்ளது என்று தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெயவராய். மகர ராசி அன்பர்களே, அப்ப மகர ராசி என்பவர்களே, இந்த கிரக யுத்த காலம், நம்ம சொல்லக்கூடிய அந்த கிரக யுத்த காலம் என்பது மகர ராசிக்கு ரொம்ப முக்கியமானது. பொதுவாகவே மகர ராசி என்பவர்கள் இப்போ நேற்று கூட ஒரு முக்கியமான ஒரு அன்பர் நம்ம இடத்துல தொடர்ந்து பார்க்கக்கூடியவங்க, ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, பெரிய தொழில் நிறுவனங்களை எல்லாம் பெரிய பிசினஸ் செய்யக்கூடியவங்க, மல்டி லெவல் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவர்கள் கூட ஒரு சில அவங்க பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட ஒரு சில கவலைகள், தேவையில்லாத ஒரு வம்பு வழக்கு, ஒரு தலைமுறைவு, அந்த மாதிரி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை.
அப்ப மகர ராசி என்பவர்களே, ஏற்கனவே இந்த 7.5 சனி முடிஞ்சு நீங்களாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்க, எந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை இருக்கிறீங்க என்பது அடியனுக்கு தெரியும். அந்த மாதிரியான ஒரு குரூஷியலான பீரியட்ல இந்த கிரக யுத்த காலங்கள், மெயினா உங்க ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான், அதே போல 3-10 கூடியவர், 3-11 கூடிய அந்த செவ்வாய் முழு அசுவராக அங்கு மாறுகிறார். பொதுவாக சனி செவ்வாய் பகை. அப்ப உங்க ராசிநாதன் என்ன பண்றாருங்க, 3-11 கூடிய அந்த செவ்வாயோடு இணைகிறார். அதோட மட்டுமல்ல, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பவர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் ராகு 8ஆம் அதிபதி. மெயினா அதுதான் பிரச்சனை. மகர ராசிக்கு யாருல எந்த டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னா, கவர்மெண்ட் ஜாப்ல செய்யக்கூடியவங்க. ஏன்னா சூரியன் உங்களுக்கு 8ஆம் அதிபதி, நல்லா புரிஞ்சுக்கணும். சூரியன் மகர ராசி என்பவர்களே, சூரியன் உங்களுக்கு 8ஆம் அதிபதி. அதிலும் அந்த ராகு என்பவர் 8ஆம் அதிபதியோடு இணைகின்ற பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். மகர ராசி என்பது நான் சொல்றது இப்ப உங்களுக்கு புரியாது இல்ல, உண்மையிலேயே உங்களுக்கு அந்த துன்பம் இருக்குமே ஆனால், அந்த சுச்சுவேஷன் இருக்குமே ஆனால், நான் உங்களுக்கு ஒரு பெரிய, எப்படி சாமி நீங்க இதை சொன்னீங்க, ஒரு கடவுளாவே உங்களுக்கு கணக்கு தெரியும். எப்படி சாமி நீங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா 8ஆம் அதிபதியோடு ஒரு ராகு சேர்றார் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த குடும்பத்தை அல்லது குறிப்பிட்ட அந்த மகர ராசி அன்பரை, அது ஆணோ பெண்ணோ, ஜாதகனோ ஜாதகியோ, அவங்களுக்கு என்ன மாதிரியான துன்பங்களை ஏற்படுத்துவார், எப்படி பயத்தை காட்டுவாரு, என்ன மாதிரியான பிரச்சனை கொண்டு போய் நிப்பாட்டுவாரு, எப்படி நேமை ஸ்பாயில் பண்ணுவாரு, ஒரு இமேஜை எப்படி ஸ்பாயில் பண்ணுவாரு, ஒரு ஃபேமிலியை எப்படி ஸ்பாயில் பண்ணுவார்னு அந்த கிரகத்தை வச்சு நமக்கு அந்த காரகத்துவம் தெரியும். அவ இந்த கிரக யுத்த காலம் என்பது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் அல்ல. இது ஒன்றும் செய்வனே அல்ல, வெறும் மந்திர மாந்திரிகம் அல்ல, கிரக யுத்தம். அப்ப மகர ராசி யாரெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா, மெயினா அரசியல் தலைவர்கள், சூரியன் ராகு. நீங்க அரசியல் இருக்கிறீங்களா, எந்த கட்சியில வேண்டுமானாலும் இருங்க, எந்த நாட்டுல வேண்டுமானாலும் இருங்க, எந்த மாநிலத்துல வேண்டுமானாலும் இருங்க. மெயினா மகர ராசி அன்பர்களை மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது. அதே போல காவல்துறை அதிகாரிகள், உயர்ந்த பொறுப்புகள்ல இருக்கக்கூடியவங்க, அதே போல காவல்துறையில உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்கா மகர ராசி, இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட், நீதித்துறை, நிதித்துறையை சார்ந்தவர்கள், நீதித்துறையை சார்ந்தவர்கள், அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ், ஆடிட்டர்ஸ், அதே போல இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ், பிடபிள்யூ டிபார்ட்மெண்டா இருக்கலாம், இந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க. அதே போல உயர்ந்த ஸ்தானங்களுக்கு அரசு, சூரியன் ராகு மிகப்பெரிய செலிபிரிட்டி, ஃபேமஸான உத்தியோகம், ஐஏஎஸ், ஐபிஎஸ், செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, கவர்னர், கமிஷனர், சேர்மன், டைரக்டர். அப்ப நீங்க அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், அரசு அதிகாரிகளாக இருந்தாலும், அல்லது தனியார் துறையில உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், கார்பரேட் நிறுவனங்கள், செவ்வாய் சனி சேர்ந்ததுனாக்கா கட்டுமான தொழில, பில்டர்ஸ்ல ஒரு பெரிய கார்பரேட் நிறுவனமா இருக்கலாம், பெரிய பெரிய கார்பரேட், நகர ராசில எத்தனையோ நம்ம அந்த கார்பரேட் நிறுவனங்களை நம்ம பார்க்கிறோம். அதே போல ரியல் எஸ்டேட், அதை கொஞ்சம் பெருசா செய்யக்கூடியவர்கள், இந்த ரியல் எஸ்டேட் அங்க ரொம்ப முக்கியம். அப்போ மகர ராசி அன்பர்களே, இந்த நான் சொன்ன இந்த சூரியன் ராகு தொடர்பு படுத்தி தான் இந்த டிபார்ட்மெண்ட்ல நான் சொல்லியிருக்கேன். புதன் சுக்கிரன் கலைத்துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா சுயமா ஓன் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அல்லது ஓன் பிசினஸ் பண்ண தனியார் துறையில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, உள்நாட்டுல வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அது வெளியில ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பிரைவேட்டா ஒர்க் பண்ணக்கூடியவங்க. அப்ப யாராக இருந்தாலும் அது கடன் சுமையா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், வம்பு வழக்கா இருக்கலாம், சிறை தண்டனையாக சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், பெயில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், ஒரு வாக்குவாதங்களாக இருக்கலாம், சொத்து தகவலாக இருக்கலாம், மறைமுகமான பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது
உங்களுக்கு அங்க வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகளாக இருக்கலாம். அப்ப மகர ராசி அன்பர்களே மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த காலம் குரூசியலான பீரியட்ஸ். அப்ப நீங்க கரெக்டா சொல்றீங்க, மனசுல பயம் இருக்கு. ஆரோக்கியம், மகர ராசிகளே உங்க ஆரோக்கியத்துல நிச்சயமா கவனமாக இருக்க வேண்டும். சிறு சிறு ஆபரேஷன்ஸ் ஏதாவது செய்யறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன சாமி வழி? ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க, சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு, எனக்கு தெரியுது, கரெக்டா தான் சாமி சொல்லுது, தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம். இது ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குருவை நீங்க போய் பாருங்க. ஆனா இந்த மாதிரி உண்மையை எடுத்து சொல்லணும். சும்மா மறைக்கிறதுக்காக, உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு மகிழ்ச்சிகரமான 4 வார்த்தையை பேசி அனுப்புறது முக்கியம் இல்லை. உங்க பிரச்சனை தீரணும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம். ஒரு குருவை நீங்க தேர்ந்தெடுக்கணும். உங்க வரக்கூடிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்களை தவறாமல் செய்ய வேண்டும். அப்ப இறை வழிபாடு, இறை பக்தி இதுதான் இந்த காலகட்டங்கள் ரொம்ப முக்கியமானது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய் பாலாஜி, ஜெய் ஜெய். கும்பராசி நண்பர்களே, கும்பராசி நண்பர்களே, இந்த கிரக யுத்தம் நடக்கக்கூடிய இடமே அதுதான் கிரவுண்டே. யுத்த களம் எங்க நடக்குதுன்னா, கேட்பாங்களா போர் நடக்குதுன்னு சொல்றீங்க, எங்க சார் நடக்குது, என்ன ஊர்ல நடக்குது? உக்ரைன்ல நடக்குது, அல்லது ரஷ்யால நடக்குது, அல்லது வேற ஏதாவது நம்ம குறிப்பிட்ட இடத்த சொல்லுவோம் இல்லையா? அதே பிரேசில் நடக்குது. அப்போ யுத்தம் நடக்கக்கூடிய இடம் எங்கன்னு கேட்டீங்கன்னா கும்பராசியில் நடக்கிறது. அல்லது கலகம் பிறக்கக்கூடிய இடம் கும்பம், யுத்தம் நடக்கக்கூடிய இடம் மீனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கும்பராசி என்பர்களே, கலகம், புதிய புதிய கலகம் பிறக்கக்கூடும். குறிப்பா குடும்பத்துல, ஃபேமிலியில, கணவன் மனைவிக்குள்ளாக இருக்கலாம், அல்லது உறவு முறைக்குள்ள அண்ணந்தமைங்க, அக்கா தம்பிங்க, பெற்றோர்கள், பிள்ளைகள், சுத்தபத்து, சித்தப்பா, ஏதோ ஒரு ஃபேமிலி சர்க்கிள் கலகம் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். யார் சொல்றதையும் நீங்க நம்பக்கூடாது. யார் சொல்றதையும் நம்பக்கூடாது. அறிவை கொண்டு செயல்பட வேண்டும். சென்டிமெண்டே இருக்கக்கூடாது. சென்டிமெண்டே அங்க இருக்கக்கூடாது. அறிவை கொண்டு செயல்பட வேண்டும். கும்பராசி அன்பர். அப்ப என்ன செய்யணும் நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசி என்பர்களே உங்க ராசிக்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய 3க்கும் 10க்கும் உடைய அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு, நீங்க கும்ப ராசி ஆனாலும் கும்ப லக்னம் ஆனாலும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு முழு அசுவர். அப்போ உங்க ராசிநாதன் சனி பகவானுக்கு செவ்வாயை பிடிக்காது, அவங்க பகை கிரகம். அப்போ அந்த பாவங்களும் உங்களுக்கு பகையா போச்சு, கிரகமும் உங்களுக்கு பகையா போச்சு. இன்னொரு பக்கம் 2ஆம் பாவத்துல தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல ராகுவோடு பாதகாதிபதி என்று சொல்லக்கூடிய, நேர் 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் ராகுவோடு இணைவு. 7ஆம் அதிபதி ராகுவோடு இணைந்து கண்டத்துக்கு சமம். கண்டமாம் 2, 7, 8 கரும்பாம்பும் சனியும் சேர்ந்தார் திரவியம் நாசமாகும், கண்டமே மிகுதியாகும். அப்ப 2, 7 சம்பந்தப்படுது. 2ஆம் இடத்துல கரும்பாம்பு, அவரோடு 7ஆம் அதிபதி சேர்கிறார். அப்ப 8ஆம் அதிபதியும் அங்கு சேர்கிறார்கள். அப்ப கும்ப ராசி அன்பர்களே, இந்த 45 நாள் குறிப்பாக இப்ப சனி எந்த நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு? சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்றாரு. உங்க அந்த வீட்டுக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் அதே சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்போது, சனியும் செவ்வாயும் ராகுவுடைய சதய நட்சத்திரத்துல டிராவல் பண்ணுகின்ற பொழுதும் மீன ராசியில் இப்போ ராகு உத்திரட்டாதி இருப்பாங்க, சூரிய பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும்பொழுதும், அதாவது இந்த பீரியட் எப்போ வரும்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரும். பொதுவாகவே இந்த 45 நாள் முக்கியம், அதுல இந்த 15 நாள் ரொம்ப முக்கியம். அப்போ கும்பராசி என்பர்களே,
மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பா உங்களுடைய ஹெல்த் ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். அதே போல உங்க நேம், அது கம்பெனி நேமா இருக்கலாம், கார்பரேட் நேமா இருக்கலாம், பிராண்ட் நேமா இருக்கலாம், உங்க இமேஜா இருக்கலாம், ஃபேமிலி நேமா இருக்கலாம். நேமை ஸ்பாயில் பண்றதுக்கு தான் அந்த ராகுடைய வேலையை, பேர கிடைக்கிறது தான் வேலையை. பேர் புகழை கெடுப்பது கொடுக்கறதும் அவர் தான். ரொம்ப நல்லவமான்னு சொல்ல வைக்கிறது அவர் தான். அஜய்யா ரொம்ப மோசமான சொல்ல வைக்கிறது அவர் தான். அப்போ குடும்ப விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். பேர் புகழ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையில்லாத சிக்கல்கள், புதுசா போய் ஒரு சிக்கலை போய் மாட்டிக்க கூடாது. புதுசா போயிட்டு ஒரு சிக்கலை போய் மாட்டிக்க கூடாது. எந்த விஷயத்தையும் எப்போதைக்கு நீங்க புதுசா எதுவும் ஈடுபடக்கூடாது. புதுசா எதுவும் நீங்க ஆரம்பிக்க கூடாது. புதிய தொழில் தொடங்குவதையோ, புதிய ஏதேனும் விஷயத்த நீங்க போய் புதுசா டச் பண்றதையோ ஆரம்பிக்கிறதையோ இப்போதைக்கு நீங்க மே மாசம் வரலும் தள்ளிப்படணும். கும்பராசி என்பவர்களே, இந்த கிரக யுத்தம் என்பது ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியல் பீரியடு. அப்போ இந்த புதிய தொழில் தொடங்குவது, பணங்காசு செலவு பண்றது, ஒரு இடம் வாங்குறது, விற்கிறது, இந்த மாதிரியான சப்ஜெக்ட்லாம் ரொம்ப குடும்பத்துல மெயினா எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போல சொத்து பத்து சம்பந்தப்பட்டது, பூர்வீக சொத்துக்கள், ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், இதெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு. குறிப்பா காவல்துறை அதிகாரிகள், அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ், நிதித்துறையை சார்ந்தவர்கள், நீதித்துறையை சார்ந்தவர்கள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப்ல ஒரு நல்ல லெவல்ல இருக்கக்கூடியவங்க, செக்ரட்டரி, சீஃப் செக்ரட்டரி, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, அதே போல ஒரு டிபார்ட்மெண்ட், பிடபிள்யூடி டிபார்ட்மெண்டா இருக்கலாம், ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கு, கமிஷனர்ஸ், அந்த மாதிரி நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, பஞ்சாயத்துல இருக்கக்கூடியவங்க, நகராட்சி பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க, அரசியல் தலைவர்கள். ஏன்னா சூரியன் ராகு வரதால நம்ம இந்த அரசியல் பத்தியும் அரசாங்கத்தை பத்தியும் அதிகமா சொல்றோம், எடுத்து சொல்றோம். அரசியல் தலைவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், கட்டுமான நிறுவனங்கள், பெரிய பெரிய கார்பரேட் கட்டுமான நிறுவனங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்கள் எல்லாம் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத வம்பு வழக்குகள், தேவையில்லாத பிரச்சனைகள், மறைமுகமான பிரச்சனைகள், தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், புதுசா எதிரிகள் உருவாவது, அதர்மம் பண்றது. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கும்பராசி என்பர்களே, நீங்க சொல்றது கரெக்ட் சாமி, இது அப்படியே எனக்கு நடக்குது. நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க சாமி, நீங்க உண்மையிலேயே நான் சொல்றேன் சாமி, நீங்க நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க. ஏன்னா எத்தனையோ அரசியல் தலைவர்கள், பெரிய அரசியல் அரசாங்க அதிகாரிகள், ஒரு நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட நம்ம இடத்துல அன்னை வாராகி இடத்திலே வந்து வழிபாடுகள் செய்து வெற்றி பெற்றவர்கள் ஏராளம். அப்ப நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா சாமி, இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் உடனடியாக உங்க பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு நல்ல ஜோதிடர் இந்த மாதிரி அழகா எடுத்து சொல்லணும், ஓப்பனா சொல்லணும், பயப்படாம விஷயத்தை எடுத்து உண்மையை எடுத்து சொல்லணும். சும்மா போக்குக்காக சந்தோஷமா பேசிட்டு அனுப்புறதுல சரியாயிடும், சூப்பரா இருப்பீங்க, அப்படி இருக்கும், கோடீஸ்வர யோகம், அது முக்கியம் கிடையாது. பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை எப்ப தீருமா தீராதா, இந்த பிரச்சனை நீங்க வெளியே வர முடியுமா வர முடியாதா, இந்த வரத்துக்கு என்ன வழி, அப்ப அதுக்கான பரிகாரங்களை தெரிந்து அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அந்த பரிகாரங்கள் அலட்சியமே இருக்கக்கூடாது. சொல்ற பரிகாரத்தை அப்படியே ஒரு பிரதிஷ்டையை உள்ளதான் அந்த பிரதிஷ்டையை செய்யணும். நீங்க இந்த பரிகாரங்களை செய்வீர்களே ஆனால் நிம்மதியான பெருவாழ்வு உங்களுக்கு உண்டு. ஸோ அந்த ராகுங்கிறது பெரிய பெரிய இடத்துல தான் அவர் கை வைப்பாரு, நார்மல் பிளேஸ்ல அவர் கை வைக்க மாட்டாரு, பெரிய பெரிய இடங்கள்ல தான் அவர் கை வைப்பாரு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவு சந்திக்கிறேன். ஜெயவன். மீனராசி அன்பர்கள், மீனராசி அன்பர்களே, இந்த யுத்தம், இந்த கிரக யுத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல நம்மளுடைய மீனராசி அன்பர்கள் இருக்கிறார். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, யுத்தம் நடக்கக்கூடிய இரண்டாவது இடம் உங்களுடைய மீனராசி, முதல் இடம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா கும்பராசி. ஏன்னா சனியும் செவ்வாயும் தான் அந்த கடகத்திற்கு காரணம். ஒரு கடகம் உருவாகுது அப்படின்னாலே சனிதான் காரணம். அப்ப மீனராசி என்பர்களே, மிகப்பெரிய ஒரு கலகம் ஏற்பட்டு அதன் மூலமா ஒரு யுத்தம் நடந்து
அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மை நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்ப ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, ஒரு பெரிய மனக்கசப்பு இருக்கு, அல்லது ஒரு பேர் புகழுக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டு இருக்குன்னு வச்சுக்கோ. மீனராசியா இருக்கீங்க, ஒரு நல்ல ரேங்க்ல ஒரு கௌரவமான குடும்பமா இருக்கீங்க, நல்ல ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கீங்க. வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்கு, ரொம்ப வழக்கா இருக்கலாம், கோர்ட்டு கேஸா இருக்கலாம், சிறை தண்டனையாக இருக்கலாம், ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, மிகப்பெரிய கலகம், ஏற்கனவே ஒரு பயம் இருக்கும். அப்போ ஒரு கலகம் ஏற்பட்டு, அந்த கலகத்தின் மூலமா நீ எப்படா சொல்லலாம் அப்படின்னு ஒரு யுத்தம் ஏற்பட்டு, அதுக்கப்புறம் அங்க தீர்ப்பு, இவன் தாண்டா நல்லவன், என் மாதிரி பேசாது அப்படின்னு உங்களுக்கு ஃபேவரபிளா தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி என்பது. அப்ப கலகம் எங்க பிறக்குதுன்னா 12வது வீடுன்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் பிறக்கின்றது. அப்போ நீங்க ஒரு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும், ஒரு பிசினஸ் மேனாக இருந்தாலும், எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், வருஷத்துக்கு ஒரு 500 கோடி 1000 கோடி 5000 கோடி இந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது சனி செவ்வாய் பெரிய கட்டுமான நிறுவனங்கள், கனிம வளங்கள், மினரல்ஸ், அந்த மாதிரிலாம் பெரிய குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஒரு 10-15 கம்பெனி ஒரே நிறுவனம் எடுத்து நடத்தும் செய்வாங்க, ஒரே குடும்பமா எடுத்து செய்வாங்க. பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள், மினரல்ஸ், கனிம வளங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், கட்டுமான துறையில உயர்ந்து விளங்கக்கூடியவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், அரசியலை சார்ந்தவர்கள், அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அதே போல கலைத்துறையை சார்ந்தவர்கள், அட்வொகேட்ஸ், இன்னும் சொல்ல போனா புதன் சுக்கிரனுடைய நிதித்துறையை சார்ந்தவர்கள், நீதித்துறையை சார்ந்தவர்கள், ஆடிட்டர்ஸ், புதன் கணக்கு ஆடிட்டர்ஸ். அப்ப மீனராசி அன்பர்களாக நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் அங்க ஏற்கனவே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு கலகம் இருக்கும். அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த மாதிரியான கலகங்கள், பிரச்சனைகள் ஏற்கனவே உங்களுக்கு இருக்குமேயானால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா ஒரு பெரிய யுத்தம் ஏற்பட்டு அது உங்களுக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மீனராசி அன்பர்கள். அப்ப இது யுத்தத்துல நீங்க வெற்றி பெறுவதற்கான காலம். ஏற்கனவே பிரச்சனை இருக்குனாக்க நீங்க வெற்றி பெற்றுவீங்க. இல்ல சாமி இப்பதான் புதுசா வருது, அந்த மாதிரி வரும்னு ஒரு பயமா இருக்கு, தெரியாம போய் நான் சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன், நான் தெரியாம கொண்டு போய் நான் அதை கொடுத்துட்டேன், அப்புறம் ஒரு 10 பேர் பைசா ஒன்னா நீங்க கலெக்ட் பண்றது, அது ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டா இருக்கலாம், இல்ல பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், ஜாயின்ட் வெஞ்சரா இருக்கலாம், சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பொதுவான விஷயங்கள். அப்படி நீங்க தலையீடு செய்வீர்களையா, பிசினஸ் பண்ணுவீர்களையானால் அந்த இடத்திலும் நீங்க மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மீனராசி என்பது. குறிப்பா உங்க ராசியில 6ஆம் அதிபதி இணைவு, நீங்க அதுதான் கவனிக்கணும். எப்பொழுதுமே 6ஆம் அதிபதி அங்க மீனத்துக்கு வருகின்ற பொழுது, சூரியன் வருகின்ற பொழுது, அங்க ஏற்கனவே அங்க ராகு இருக்கார். அந்த சூரியன் உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்துல பயணம் செய்கின்ற பொழுது, அதே போல கும்பத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் ராகுடைய நட்சத்திரமான சதயம் நட்சத்திரத்துல டிராவல் பண்ணும் பொழுது இந்த 45 நாள் மிகப்பெரிய யுத்த காலமாக அமைய போகுது. இப்ப தேவையில்லாத வம்பு வழக்குகள், எதிர்பார்க்காத பிரச்சனைகள், எதிர்பார்க்காத திடீர்னு ஒரு போன் வரும் சம்மந்தமே இல்லாம, அவன் இன்னும் பெரிய ஆளுமா நினைச்சு பேசிட்டு இருப்பான். கடைசியில் அவன் பண்றது பூரா அநியாயமா இருக்கும், அதர்மமா இருக்கும். அந்த அதர்மத்தை கேட்கறதுக்கு ஆள் இருக்காது, அந்த அதர்மத்தை கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அப்ப அந்த மீனராசி நீங்க அந்த சென்டிமெண்டா வச்சு அழுதும் தான் நடக்காது, எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டியது இருக்கும். இதை சென்டிமெண்ட்டுக்காக நான் சொல்லவே, எடுத்து ஓரமா வச்சிருங்க. அந்த வெற்றி பெற வேண்டிய காலம் கட்டாயம் மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது. அதே போல அரசியல் தலைவர்கள், அரசியல்ல ஈடுபட்டிருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள்லாம் ஒரு முறை ஒரு வார்த்தை கேட்டு செய்யறது நல்லது. எதையுமே இல்ல நான் பாரம்பரியமா இருக்கேன், நான் இத்தனை வருஷமா இருக்கேன், 40 வருஷமா இருக்கேன், 50 வருஷமா இருக்கேன், நானே ராஜா நானே மந்திரி,
உங்க சுய புராணமே அங்க எடுபடாது. ஏன்னா கிரகம் தான் ஜெயிக்கும். என்னைக்குமே எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. யாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும், உங்கள்கிட்ட எல்லா செல்வங்களும் இருந்தாலும் கிரகம் தான் ஜெயிக்கும். நான் பல இடங்கள்ல உங்களுக்கு நான் சொல்வது உண்டு. சமீபத்துல கூட ஒரு மிகப்பெரிய கட்டுமான நிறுவனம் ஒரு பெரிய கஷ்டத்தோட வராங்க. அம்பாள் இடத்துல வராங்க. அம்பாள் சொல்றாங்க, ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க, ஒரு பிரதிஷ்டையை சொல்றாங்க, அதை செய்யறாங்க, அவங்க வெற்றி விடுகிறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த மாதிரியான பீரியட்ல யுத்த காலங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். ஒரு சிறை தண்டனையாக இருக்கலாம், ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். ஏன் நீங்களே காவல்துறை அதிகாரியாக இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப்ல பண்ணக்கூடியவங்க, மெயினா அரசு அதிகாரிகள், ஒரு ஹையர் ரேங்க்ல நல்ல ரேங்க்ல இருக்கக்கூடியவங்க, அப்ப அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்தது. ஒரு ஐஏஎஸ், ஐபிஎஸ், செக்ரட்டரி, கமிஷனர், அந்த மாதிரி ஒரு நல்ல போஸ்ட், நல்ல ரேங்க்ல, ஒரு ஹையர் ரேங்க்ல இருக்கீங்க. அப்ப மீன ராசி என்பவர்களே அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள். ஏன்னா புதன் சுக்கிரன் இணைவு, கலைத்துறையை சார்ந்தவர்கள். அதே போல வெளிநாட்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். அது இந்த ராகு வெளிநாட்டு பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு பெரிய மல்டி லெவல் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, 10,000 கோடி பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, மல்டி லெவல்ல பெரிய பிசினஸ் பண்ணக்கூடியவங்க மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும். அது எவ்வளவு பெரிய பைசாவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காசாக இருந்தாலும் அதை காப்பாற்ற முடியும். அதாவது எப்பேற்பட்ட சட்ட சிக்கல்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வம்பு வழக்குகளாக இருந்தாலும் காப்பாற்ற முடியும். அதுக்கு என்ன முக்கியம்னா உங்க பிறப்பு ஜாதகமும் உங்களுடைய சரணாகதி தத்துவமும் ரொம்ப முக்கியம். கிரகத்துக்கிட்ட சரணாகதி அடையணும். அந்த 4 திமிரை விட்டு அது சரணாகதி, கிரகத்துக்கிட்ட ஜாதகத்துக்கிட்ட சரணாகதி அடையணும். அப்போ மீன ராசி என்பர்களே 12ல் நடக்கக்கூடிய யுத்தம், 1ஆம் இடமான மீன ராசியில் சூரியன் ராகு இணைவு, மெயினா ஆரோக்கியத்துல இதெல்லாம் சேர்ந்து வச்சு நம்ம ஆரோக்கியத்தை சொல்லணும். உடல்நிலை ஆரோக்கியத்துல எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ மீன ராசி என்பர்களே, நீங்க ஓன் பிசினஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரிதான், பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரிதான், அப்ப எந்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் நிச்சயமா மீனராசி என்பதே உங்களுடைய சிச்சுவேஷன் என்னன்னு எனக்கு தெரியும். சாமி நீங்க சொல்றது கரெக்ட், நேர்ல பார்த்தா மாதிரி சொல்றீங்க சாமி, கரெக்ட். ஸோ நான் இந்த ப்ராப்ளம் இருக்கு, இது வந்து ஒரு மெயினா ஒரு பெரிய ப்ராப்ளம், சரி எனக்கு சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாக்கா நிச்சயமா சால்வ் அவுட் பண்ணலாம். அது அம்பாளுடைய அனுகிரகம், வாராகுடைய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. அங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் சரியாக செய்வீர்களே, ஆனால் அலட்சியமே இருக்கக்கூடாது, கரெக்டா அதை செய்வீர்களே ஆனால் வெற்றி பெறுவது நிச்சயம், எல்லாத்தையும் காப்பாற்ற முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி.